வணக்கம். உங்கள் அனைவரையும் ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். 2 மாநிலங்கள்ல சட்டமன்ற பொது தேர்தல்கள் நடைபெற்றது. பாரதிய ஜனதா இந்த 2 மாநிலங்களிலும் அபார வெற்றி பெற்றிருக்கிறது. மகாராஷ்டிரா, ஹரியானா. மகாராஷ்டிரால தனித்து ஆளக்கூடிய வாய்ப்பை, தனித்து பெரும்பான்மை பெறக்கூடிய வாய்ப்பை பெறவில்லை என்றாலும் கூட இதுவரை பாஜக பெற்றிராத வெற்றியை மகாராஷ்டிராவில் பெற்று ஆளும் கட்சியாக மாறுகிறது பாரதிய ஜனதா. இந்த 2 மாநிலங்களிலுமே காங்கிரஸ் பெரும் பின்னடைவை சந்தித்திருக்கிறது. 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இது மோடி அரசாங்கத்துக்கு கிடைத்திருக்கக்கூடிய அங்கீகாரமா, ஒரு ரெஃபரண்டம், மோடி ஆட்சி எப்படி நடக்கிறது என்பதை பார்க்கக்கூடிய ஒரு ரெஃபரண்டமாக பல அரசியல் வல்லுநர்கள் கணித்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு ரெஃபரண்டமாக மோடி அரசாங்கத்துக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அங்கீகாரமாகத்தான் பார்க்க வேண்டுமா? இப்பொழுதும் இந்த தேர்தலையும் வீசியது மோடி அலைதான் என்று பொருள் கொள்ள வேண்டுமா? அல்ல அந்த மாநிலம் சார்ந்த விஷயங்கள், அந்த மாநிலம் சார்ந்த பிரச்சனைகள் ரெண்டுத்திலுமே ஆளும் கட்சி காங்கிரஸ் என்னும் பொழுது அதை நோக்கிய எதிர்ப்பலைகள், ஆன்டி இன்கம்பன்சி, ஆளும் கட்சிக்கு எதிரான மனநிலை, இதுதான் பாரதிய ஜனதாவுக்கு வெற்றியை சாத்தியமாக இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி நேற்றிலிருந்தே எழுகிறது. ஆனால் இதையும் தாண்டி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கூடுதல் இன்னொரு கேள்வியும் எழுகிறது. இந்த ஒரு எழுச்சி, பாஜக காங்கிரஸ் அல்லாத ஒரு இந்தியாவை கட்டமைக்கப் போகின்றோம், நாடு முழுக்க எங்களுடைய ஆட்சியை அமைக்கப் போகின்றோம் என்ற ஒரு இலக்கை நோக்கி செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில தமிழகத்தில் அடுத்து எங்களுடைய ஆட்சியை அமைப்பது தான் எங்களுடைய இலக்கு. தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கூடுதல் கவனம் செலுத்துகின்றோம் என்பதையெல்லாம் சொல்லி வருகிறது. இந்த தேர்தலுக்கு பிறகு, இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தமிழக பொறுப்பாளர், பாஜகவுடைய தமிழக பொறுப்பாளர் எங்களுடைய அடுத்த இலக்கு தமிழகம் தான் என்று சொல்லியிருக்கிறார். தமிழகத்தில் நாங்கள் ஆட்சி அமைப்போம் என்று சொல்லியிருக்கிறார். இதை சொல்லக்கூடிய ஒரே தேசிய கட்சி பாஜக என்றால் இல்லை. தொடர்ந்து பின்னடைவை சந்தித்து வரக்கூடிய காங்கிரஸ் கட்சியும் கூட இதே வாதத்தை, ஜெயலலிதாவுக்கு சட்ட ரீதியாக பின்னடைவு வந்த போது காங்கிரஸை சேர்ந்த முன்னாள் அமைச்சர், மூத்த காங்கிரஸ் பிரமுகர் சிதம்பரம் அவர்கள் கூட இதைத்தான் சொல்லியிருக்கிறார். பாஜக, காங்கிரஸ் ஆகிய தேசிய கட்சிகள் தமிழகத்தில் எழுச்சி பெறுவது என்பது இன்றைய நிலையில் சாத்தியமா என்ற ஒரு கேள்வியும் பிரதானமாக எழுகிறது. இந்த சட்டமன்ற தேர்தல்கள் தேசிய அளவில் உணர்த்தக்கூடிய செய்தி என்ன? தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நாம் என்ன செய்தியை இதன் ஊடாக புரிந்து கொள்ளலாம்? பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. விரிவாக இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் விவாதிப்போம், அலசுவோம். இது சார்ந்த கூடுதல் விவரங்களை மும்பையில் இருக்கக்கூடிய எமது சிறப்பு செய்தியாளர் சலீம் தர முதலில் கேட்போம். ஹரியானா, மகாராஷ்டிரா 2 மாநிலங்களிலும் முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிக்காமல் மோடி அலையை நம்பி பாஜக தேர்தல் களத்தில் குதித்தது, வெற்றியும் பெற்றிருக்கிறது. ஹரியானா பொறுத்தவரைக்கும் பிரச்சனை இல்ல, தனி பெரும்பான்மை ஆட்சி அமைத்து விடலாம், யார் முதலமைச்சர் என்பதை பாஜக முடிவு செய்யும். மகாராஷ்டிராவில் பிரச்சனை இருக்கிறது. பாஜகவிற்கு இரு எண்ணங்கள் இருக்கிறது. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே தேசியவாத காங்கிரஸ் சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அது ஒரு பக்கம் இருக்கிறது. இன்னொரு பக்கம் சிவசேனா உத்தவ் தாக்கரேவே போன் பண்ணி அமித்ஷாவுக்கும் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும் பேசியதாக சொல்லப்படுகின்றது. ஆனால் பாஜகவிற்கு என்ன தயக்கம் அப்படின்னா, சிவசேனாவை மகாராஷ்டிராவில் எதிரியாக வைத்துக் கொள்வதை விட நண்பனாக வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு பாஜக முடிவு செய்திருந்தார்கள். பாஜக வட்டார தகவல்கள் தான் நமக்கு இதை தெரிவித்தன. ஆனால் சிவசேனா ஏற்கனவே 63 எம்எல்ஏக்கள் கூட்டம் போட்டிருக்காங்க உத்தவ் தாக்கரேவுடைய தலைமையில. சிவசேனா ஒருவேளை துணை முதலமைச்சர் பதவி எங்களுக்கு வேண்டும், முக்கியமான அமைச்சர் பதவிகள் எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி பாஜகவை நிர்பந்தம் செய்தால் பாஜக என்ன செய்வது என்ற கேள்வி பாஜக தலைவர்களிடையே எழுந்துள்ளது. ஏற்கனவே திரு ராஜ்நாத் சிங் இன்னைக்கு மும்பை இங்க கலந்து ஆலோசிக்கிறதா சொன்னார், யார் முதலமைச்சராக நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் இன்று மும்பை வரவில்லை, நாளை மும்பை வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாஜகவிற்கு தேசியவாத காங்கிரஸை நம்பி ஆட்சி அமைக்கலாமா அல்லது இந்த பக்கம் சிவசேனாவை நம்பிவிடலாமா? ஒருவேளை அவங்க இந்த மாதிரி முக்கியமான போர்ட்போலியோ, முக்கியமான மந்திரி சபைகள்லாம் கேட்டா என்ன பண்றது என்ற சந்தேகம் பாஜகவிற்கு எழுந்துள்ளதால் மகாராஷ்டிராவில் குழப்ப நிலை நீடிக்கிறது. ஆயினும் வெற்றியே. மகாராஷ்டிராவாகட்டும், ஹரியானாவாகட்டும், பாஜகவுடைய அடுத்த நோக்கம், அடுத்த எண்ணம் எங்க திரும்பி இருக்கிறது அப்படின்னு சொல்லி பாஜக சொல்றாங்க அப்படின்னா, ஒன்று டெல்லி, இன்னொன்று தென்னிந்தியா, முக்கியமாக தமிழகம் பக்கம் திரும்பி இருக்கிறதா பாஜகவுடைய நபரை சொல்லி இருக்கிறதுனால இந்த விவாதம் எழுந்துள்ளது. இன்று மிக தெளிவாகவே பாஜகவுடைய தமிழக பொறுப்பாளர், அதனது தேசிய பொதுச் செயலாளர் முரளிதர் ராவ் சொல்லியிருக்கிறார், எங்களுடைய அடுத்த இலக்கு தென் மாநிலம் தான். தென் மாநிலம் அப்படிங்கும்போது அதனது மையப்புள்ளியாக தமிழகம் தான் இருக்க போகிறது என்று சொல்லியிருக்கிறார். தமிழகத்தில் பாஜக எழுச்சி பெறுவது அல்ல ஒரு தேசிய கட்சி எழுச்சி பெறுவது என்பது சாத்தியமா? அந்த ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது 67க்கு பிறகு. 1967க்கு பிறகு தேசிய கட்சி
தமிழ்நாட்டில் மாநிலத்தில் ஆட்சிக்கு வந்ததில்லை. அந்த சூழல் மாறிவிட்டதா? இந்த நிகழ்ச்சியில் விரிவாக அதையும் சேர்த்து விவாதிப்போம். இந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் சொல்லும் செய்தி என்ன, பாடம் என்ன, விரிவாக பேசுவோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய ஆளும் அதிமுகவுடைய தோழமை கட்சியான இந்திய குடியரசுக் கட்சியுடைய மாநில தலைவர் டாக்டர் சேகு தமிழரசன் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். பாரதிய ஜனதாவின் மாநில செயலாளர் திரு கே டி ராகவன் அவர்கள் இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். பத்திரிகையாளர் திரு கார்த்திகை செல்வன் அவர்கள் இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். அது மட்டுமல்லாது காங்கிரசுடைய தேசிய செய்தி தொடர்பாளர் திரு அமெரிக்க நாராயணன் அவர்களும் இன்னும் சற்று நேரத்தில் நம்முடைய இணைய இருக்கிறார். திரு கார்த்திகை செல்வன் அவர்கள்ட்ட நான் கேட்க இருக்கின்றேன், இந்த ஒரு தேர்தல் நடக்கும் பொழுது, பிரச்சாரம் நடக்கும் பொழுது, மோடி பேசும்பொழுதெல்லாம் பெரும்பாலும் பரவலா பேசப்பட்டது இது வந்து மோடி அரசாங்கத்துக்கு ஒரு ரெஃபரண்டம், மோடி ஆட்சி எப்படி இருக்கிறது அப்படிங்கறத 2 மாநிலங்கள், முக்கியமான மாநிலங்கள் கணிக்க போகின்றன. இட் இஸ் a referendum to Modi's rule. மோடி அரசாங்கத்துக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கிறதா இல்லையாங்கிறத ஒரு கணிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு இன்னைக்கு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. இதுவரைக்கும் பாஜக ஆளாத மாநிலத்துல அவங்களுக்கு ஆளக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கும் பொழுது மோடியுடைய செல்வாக்கு, அதாவது எலக்டோரலி வெரி ஃபார்மிடபிள் பிரைம் மினிஸ்டரா இந்திரா காந்திக்கு பிறகு மோடி வந்திருக்கிறார் அப்படிங்கறத மீண்டும் உணர்த்துகிறதா? நிச்சயமா இந்த வெற்றியை வந்து யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது. பாஜகவுடைய மிகப்பெரிய வெற்றின்னு தான் சொல்லணும். 2 மாநிலங்களிலுமே அவங்க வந்து தொட முடியாத உச்சத்தை தொட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 மடங்கு 4 மடங்கு வெற்றிகள் அப்படின்னு கடந்த 2009க்கும் இதுக்குமான எண்ணிக்கை அடிப்படையில் பார்க்கலாம். மோடிய நிச்சயமா சொன்னா 2 மாநிலத்திலையும் மோடியை மையப்படுத்தி தான் தேர்தல் பிரச்சாரங்களும் நடந்தது. அங்க வந்து ஒரு பெரிய அளவுக்கான மாநில தலைமை எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு கரிஸ்மேட்டிக் தலைமை இருந்திருக்கலாம், ஆனா இவ்வளவு பாப்புலரைஸ்ட் லீடர் எல்லாம் கிடையாது. யாரையும் முன்னிறுத்தி நிறுத்தல. சிஎம் கேண்டிடேட் இவங்கன்னு சொல்லல, மோடி தான் இருந்தாரு. மோடி வெர்சஸ் எதிர்கட்சிகள் அப்படிதான் பிரச்சாரமே இருந்தது. அது மகாராஷ்டிராலையும் சரி, ஹரியானாலையும். ஆனால் இது நம்ம இந்த வெற்றி என்பது மோடி அரசாங்கத்தினுடைய முழுமையா அவருக்கான ஒரு மேண்டேட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா அப்படின்னா, இது 2010லயே தொடங்கிருச்சு. நம்ம அதையும் பார்க்கணும். மோடி அரசாங்கம் அமைவதற்கு முன்னாடியே பிஜேபி 4 மாநில தேர்தலில் 3ல வெற்றி பெற்றது. அதுல இருந்து தொடர்ச்சியா அந்த வெற்றிங்கிறது வருது. 2வதாக காங்கிரஸ் சொல்கின்ற அந்த ஒரு விஷயத்தையும் நீங்க தவிர்க்க முடியாது. 2லயுமே ஆளுங்கட்சியாக இருக்கின்ற ஒரு ஆன்டி இன்கம்பன்சியும் இதுல ஒர்க் அவுட் ஆயிருக்குது. அதையும் நம்ம மறுக்க முடியாது. ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிற இடத்துல இப்ப மகாராஷ்டிரால ஆட்சியை கூட அமைச்சிருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும் எழுப்புறாங்க. ஆனாலும் கூட இந்த வெற்றி வந்து நிச்சயமா நம்ம வந்து குறைத்து மதிப்பிட முடியாது. ஒரு ரொம்ப தைரியமான முடிவையும் கூட பாஜக எடுத்தது. மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய 25 ஆண்டு கால நட்பை வந்து முறித்துட்டு அங்க யார் பெரிய ஆள் அப்படிங்கிற ஒரு பிஜேபியா அல்லது சிவசேனாவா யாருக்கு முதலமைச்சர் கேண்டிடேட் அப்படிங்கிற பிரச்சனை வரும்போது சிவசேனாவை தைரியமாக இவங்க உதறிட்டு தனித்து நின்று இன்னைக்கு வந்து சிவசேனாவை விட பிஜேபி தான் அங்க வந்து அஹெட் ஆஃப் சிவசேனா. சிவசேனாங்கிறத விட இதுவரைக்கும் 90கள்ல இருந்து பார்த்தா எந்த ஒரு கட்சியும் 100 சீட்டுகளுக்கு மேல பெற்றதில்லை. அத பாஜக தனித்து நின்று பெற்றிருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது அது முக்கியமான ஒரு விஷயம் இல்ல. அது கட்டாயம் ஏற்கக்கூடிய விஷயம் தான். என்னன்னா இன்னொரு ரொம்ப குறிப்பா அதுல பார்க்க வேண்டியது, பிஜேபி சொல்லிட்டு இருக்க இந்த ஸ்லோகன் இருக்குல்ல, காங்கிரஸை நாங்க வந்து முழுமையாக அல்லாத பாரதம். இதுல எனக்கு என்ன கேள்வி எழுதுனா, காங்கிரஸ் அல்லாத பாரதம்ங்கிறத தாண்டி ரீஜனல் பார்ட்டிஸோட வேல்யூஸ் குறையுதா? இப்ப நீங்க வந்து மகாராஷ்டிரால சிவசேனா வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பார்ட்டி. இப்ப அவங்கள விட இன்னைக்கு பிஜேபி வந்து மேல இருக்காங்க, ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா இருக்காங்க. அதே மாதிரி ஹரியானா பாத்தீங்கன்னா அங்க வந்து உங்களுக்கு ஐஎன்எல்டியை விட இவங்க சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா பெருசா வந்திருக்காங்க. அப்போ இது வந்து காங்கிரஸ்க்கு மட்டுமே இல்ல, ரீஜனல் பார்ட்டிஸுக்குமே கூட ஒரு த்ரெட்டா இருக்கா அப்படிங்கறதையும் கூட நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ரைட். ஆனா 2 இடத்துலயுமே அந்த மாநிலம் சார்ந்த கட்சிகள் தான் 2வது இடத்துக்கு வந்திருக்கிறது. காங்கிரஸ் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. காங்கிரசுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பேரிடி என்றால் அது மிகையா? விவாதிப்போம். காங்கிரஸ் பிரமுகரிடம் கேட்போம். நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு 2 மாநிலங்களுக்கு பொது தேர்தல் நடைபெற்றிருக்கிறது. மோடி அரசாங்கத்துக்கு அங்கீகாரமாக அமையுமா, மோடியை நிராகரிக்கக்கூடிய தேர்தலா என்ற அடிப்படையில் தான் விவாதங்கள் தேர்தலுக்கு முன்பு இருந்தன. ஆனா 2 மாநிலங்களிலுமே பாஜக கணிசமான வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. இதுவரைக்கும் பதிவு செய்யாத ஒரு பிரம்மாண்ட வெற்றியை ஹரியானா, மகாராஷ்டிரா ஆகிய 2 மாநிலத்திலையும் பதிவு செய்திருக்கிறது. இதைத் தொடர்ந்து எங்களுடைய அடுத்த இலக்கு தென் மாநிலங்கள் தான். அந்த தென் மாநிலங்களிலும் அதனது மையப்புள்ளியாக தமிழகம் தான் இருக்கும்னு அந்த கட்சியுடைய தேசிய பொதுச் செயலாளர், பிஜேபியுடைய தேசிய பொதுச் செயலாளரும் தமிழ்நாடு பொறுப்பாளருமான முரளிதர் ராவ் சொல்லியிருக்கிறார். அது சாத்தியமா? இந்த தேர்தல் உணர்த்தக்கூடிய செய்தி என்ன? இவற்றையெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் விரிவாக நாம் பார்த்து வருகின்றோம். காங்கிரசுடைய தேசிய செய்தி தொடர்பாளர் திரு அமெரிக்க நாராயணன் இந்த பகுதியில் நம்முடைய இணைகிறார்.
பாஜகவுக்கு சந்தேகமே இல்லாம 2 மாநிலத்திலையும் வெற்றி. காங்கிரசுக்கு பேரடி பேரிடி. மக்கள் காங்கிரசுக்கு இந்த தேர்தலிலும் சம்பட்டி அடி கொடுத்திருக்கிறார்கள் என்றால் மாறுபடுவீங்களா? ஏற்கனவே ஆளுங்கட்சிங்கிறதுல இருந்து தேசிய அளவுல இரட்டை இலக்கத்துக்கு போனீங்க. அதிமுகவுக்கு கொஞ்சம் அருகாமையில சீட்டுகளை வாங்கினீங்க. ராகுல் காந்தியுடைய தலைமைய உங்களுடைய கட்சி முழுமையா இருக்கிறதாங்கிறத தாண்டி மக்கள் தொடர்ந்து நிராகரித்து வருகிறார்கள். மக்கள் காங்கிரசுக்கு இந்த தேர்தலையும் சம்பட்டி அடி கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையா தவறா திருநாராயணன்? ரெண்டுமே மிகைப்படுத்தப்பட்டிருக்குது. முதல்ல பாரதிய ஜனதா கட்சிக்கு எனது வாழ்த்துக்கள். எங்களது தோல்வியை தலைவணங்கி மக்களின் தீர்ப்பை மகேசனின் தீர்ப்பாக ஏற்றுக்கொள்கிறோம். இரண்டாவது, பாரதிய ஜனதா கட்சியினுடைய இவர் அமித்ஷா சொல்லியிருக்காரு. ஆனா ஒண்ணு சொல்லுங்க, வார்த்தை சித்தர் வலம்புரி ஜானு முன்ன இருந்தாரு. வார்த்தை இன்னைக்கு இருந்தாருன்னா வார்த்தை சித்தர் எல்லா பட்டமுமே அவர் கொடுக்கலாம் அமித்ஷாவுக்கும் திரு மோடி அவர்களுக்கும். எப்படி என்றால் மோடி சுனாமியா, என்னத்த சுனாமி, அதாவதுங்க என்ன ஜெயிச்சிட்டாங்கன்னு கேளுங்க. உண்மையா நீங்க பாருங்க, பாராளுமன்ற தேர்தல் தான் நமக்கு இப்ப இருக்க ரெஃபரன்ஸ் பாயிண்ட். நீங்க 10 வருஷத்துக்கு முன்ன, அப்புறம் நான் போலாம் 20 வருஷத்துக்கு முன்ன 2 இது இருந்தது, அதெல்லாம் பைத்தியக்காரத்தனம். வாட் இஸ் த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, இன்று மே மாதம் நடந்த நமது பாராளுமன்ற தேர்தல் ஏப்ரல் மேல. அப்போ பிஜேபி வாங்கின ஓட்டுகள் 27.3%. அந்த பாராளுமன்ற தேர்தல் பிஜேபியும் சிவசேனாவும் சேர்ந்த அலையன்ஸ் இருந்தாங்க. அதே மாதிரி நாங்களும் என்சிபியும் சேர்ந்த அலையன்ஸ் இருந்தோம். என்டிஏ யூபிஏ அலையன்ஸ் இருந்தது அப்போ. ஆனால் அவர்கள் நின்ற 23 தொகுதிகளிலே எடுத்து பார்த்தால், தமிழ்நாட்டில் அப்படிதான் சொல்லுவாங்க, நீங்க உங்களுக்கு இவ்வளவு ஓட்டு இருக்குன்னு அலையன்ஸ் இருக்கு, நீங்க இருக்க சீட்டை பார்த்துட்டு, ஏன்னா உங்க ஸ்ட்ரென்த்துக்கு அந்த மாதிரி சீட் கொடுக்குறாங்க. சோ 27.3%. அதையே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காருங்க. அது சொல்லிட்டு பெரிய சுனாமிங்கிறாரு. என்னத்த சுனாமி எனக்கு தெரியல. அதாவது எங்களுக்கு நான் முடிச்சுறேன், எங்களுக்கு பெரிய வீழ்ச்சி. அழகா பேசுறது அப்படியே ரேடியோவும் டிவியும் அதிர்துங்க. ஆனா 18.1%இருந்து 18% நாங்க எங்களுடைய ஓட் ஷேர் வந்திருக்கு. இதுதான் உண்மை. இல்ல என்ன சுனாமி என்ன வீழ்ச்சி யாருக்கும் புரியல. முன்னது அது எனக்கு தெரியல. ஹிந்தி வார்த்தை கூட ஏற்கனவே தோத்த தேர்தலையும் அதை விட பெருசா என்ன தோத்தோம் அப்படின்னா இல்ல, தட் இஸ் த ட்ரூத். ஏன்னா ஒத்துக்கிறேன். ரெண்டு காரணம் இன்னும் மீள மக்கள் தேர்தலையும் நிராகரித்தாங்க. நீங்க பேசுறது எனக்கு ஒன்னும் அவசரம் இல்ல. ஐ வில் ஆன்சர் இட், ஆஃப் கோர்ஸ். ஏன்னா நாங்க பதில் சொல்லத்தானே வந்திருக்கோம். 2 தேர்தல்களை சந்திச்சிருக்கோம் குறுகிய காலகட்டத்தில். ஆஹா, மோடி வந்தா அப்படியே மோடி அலை பெருசாக வந்து அன்று இருந்த அலை இன்று சுனாமி ஆகிவிட்டதுன்னு அவர்கள் சொன்னாங்க, நான் சொல்லல. 27.3%இலிருந்து 27.8% சுனாமி என்றால் அவங்களுக்கு அது சுனாமியா இருக்கலாம். 1%இலிருந்து விழுந்தது பெரிய வீழ்ச்சி என்று நீங்கள் கூறினால் அது கணக்கு விளக்கு சுணக்கு ஆமணக்கு பாரதியாரு அவர் சரியா. போன தேர்தலையும் இந்த தேர்தலையும் ஒப்பிட்டு பேசினா இன்னைக்கு மத்த எல்லா கட்சிகளும் காங்கிரஸ் தவிர இந்த தேர்தலில் தோற்றிருக்கக்கூடிய என்சிபி ஆகட்டும் சிவசேனா ஆகட்டும் கணிசமா அவங்களுடைய வாக்கு சதவீதத்தை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. சட்டமன்ற தேர்தலை விட போன சட்டமன்ற தேர்தல் தவறு 20.6% சிவசேனா, இன்னைக்கு 19.7% வந்திருக்கு. 16 to 93. நான் சொல்ற கம்பாரிசன் இன்னொரு சட்டமன்ற தேர்தல். நீங்க சொல்றீங்க உங்க ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தப்புங்க. என்ன பேசுறோம்? சுனாமி இருக்குதா, இருக்குதா? அதான கேள்வி. இல்ல, இது இந்த ஒரு தொடர்ந்து நீங்க வீழ்ச்சி அடைந்து வரீங்க. இப்பயும் ஒரே நிமிஷம் மேலே இந்த இடத்துல இருக்கும். இந்த ஒரு பர்சன்டேஜ் அடிப்படையில் எங்களுக்கு வீழ்ச்சி இல்ல அப்படின்னா உங்க வார்த்தைய தெளிவா புரிஞ்சுக்குவோம். தொடர்ந்து வீழ்ச்சின்னா மேல இங்க இருக்கோம்னா தொடர்ந்து இங்க இருக்கணும் இல்ல, அதான தொடர்ந்து வீழ்ச்சி. மேல இங்க இருந்தோம், இப்ப இங்க இருக்கோம். தோல்வியும் மக்கள் நிராகரிப்பையும் அதே நிலையில மக்கள் போன தேர்தலையும் நிராகரித்தார்கள், இந்த தேர்தலையும் நிராகரித்திருக்காங்க. இரண்டாவது பெரிய அளவுக்கு சரிஞ்சிடல, சரிவிலேயே இருக்கும் அப்படின்னு. அதுதான் உண்மை. தெளிவா புரிஞ்சுக்குங்க. ஐ டேக் யுவர் பாயிண்ட். நான் இந்த நிலையில அந்த சரிவு தொடர்கிறது. மக்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வீழ்ச்சியில அதே நிலையில தொடர்கிறது. இன்னும் சரியில்லை, அந்த சரிவு அப்படியே தொடர்ந்து புரிஞ்சுக்கிறேன்.
என்னன்னா இது 3 முறை நாங்க தொடர்ந்து இருந்தோன்றதே நான் ஞாபகம். ரைட் 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 ரைட். அப்படியே மெயின்டைன் பண்ணுவீங்களா? இன்னும் மேல போய் சரி. நான் திரு தமிழரசன் அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எழுந்திருக்கக்கூடிய விவாதம் என்னவென்றால், எங்களுடைய அடுத்த இலக்கு தமிழ்நாடு தான். அடுத்த சவுத் இந்தியாவை நாங்க கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். அதோட எபி சென்டரா தமிழ்நாடு இருக்க போகிறது. பாத்தீங்கன்னா கணிசமா முன்பை விட நாங்க தமிழ்நாட்டில் எங்களுடைய வெற்றிகளை பதிவு செஞ்சு வரோம். சமீபத்தில் நடந்த உள்ளாட்சி தேர்தல்களை பாருங்க, நாங்க தான் 2வது பெரும் கட்சியா அதிமுகவுக்கு போட்டி போட்டு நாங்க வாங்கியிருக்கோம். எங்களுடைய செல்வாக்கானது பெருகி வருகிறது அப்படின்னு பாஜக சொல்கிறது. அதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று மறுக்கிறீர்கள். இந்தியாவில் இருக்கிற 120 கோடி மக்களுக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் கனவு காணுகிற உரிமை இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியோட தேசிய செயலாளர் முரளிதரர் கனவு காணுவதற்கும் உரிமை இருக்கிறது. ஆனால் அந்த கனவு பகல் கனவு, நடக்கக்கூடிய கனவு அல்ல, நினைத்து கூட பார்க்க முடியாத கனவு. தமிழகத்தில் பாஜக இன்னமும் இருக்கிற 6000க்கும் மேற்பட்ட ஊராட்சி தேர்தல்களிலே ஒரு 50 ஊராட்சியை கூட எட்டி பிடிக்க முடியாத பாஜக, பிள்ளை இல்லாத வீட்டிலே துள்ளி குதித்தான் கழவன் என்று சொன்னதை போல, தேர்தலிலே எதிர்க்கட்சிகள் யாரும் திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடவில்லை, தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடவில்லை, பாட்டாளி மக்கள் கட்சி பெருமளவில் போட்டியிடவில்லை, பாஜக மட்டும் போட்டியிட்டது. பாஜக 2வது இடத்துக்கு வந்தது. ஒரு சிக்னிபிகன்ஸ் இல்லாத கட்சி அப்படின்னு சொல்லும்போது, நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலையும் சரி உள்ளாட்சி தேர்தலையும் முதல்ல மோதியா லேடியா என்று ஜெயலலிதா பிரச்சாரம் பண்ணார். அதுக்கு அடுத்த தேர்தலில் பாஜகவை மீனவ விஷயத்துல பல்வேறு விஷயங்கள்லாம் உங்களுக்கு இரட்டை நிலைப்பாடு இருக்குன்னு ஏன் திமுகவுக்கு விமர்சிக்கிற அளவுக்கு பாஜக விமர்சிக்கிறது என்றால், இந்த ஒரு பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ்ல அவங்களும் ஒரு மைய புள்ளியா வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத காட்டல, வந்துடல, அந்த அளவுக்கு பலம் பொருந்தி வந்துடல. ஆனால் அப்படி இல்லாத போது ஏன் அவர்களை நோக்கிய அவர்களை மையப்படுத்திய பிரச்சாரத்தை அதிமுக கடந்த 2 தேர்தல்களையும் செய்தது? அரை நூற்றாண்டு காலமா தமிழகத்தில் தேசிய கட்சிகள் எந்த வகையிலும், காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு முறை திராவிட முன்னேற்ற கழகம் பாதிக்கு பாதி இடம் தந்தது. 234 தொகுதியில 117 இடங்களை தந்தது. 1980 தேர்தலில் யார் முதலமைச்சர் என்று கூட சொல்லாமல் ஒரு கூட்டணி உருவானது. அப்படி ஒரு நிலைமையிலே கூட காங்கிரஸ் கட்சி 67க்கு பிறகு இங்கே மீண்டும் கால் ஊன்ற முடியவில்லை. 67 என்பது இருக்கட்டும், 47க்கு முன்பாகவே இந்தியாவே ஒரு மாதிரியான நிலைமை அரசியல் இருந்தபோது இங்கே நீதி கட்சி தான் ஆட்சியில் இருந்தது. தமிழகத்தை பொறுத்தவரையில அந்த இங்கே தேசிய இயக்கங்கள் என்பது இதுவரையில மக்களுடைய உணர்வுகளோடோ அவர்களுடைய அடிப்படை புறந்தளிட வேண்டியதானே? ஏன் மேயர் தேர்தலில் ஜெயலலிதா அவர்களே எலெக்ஷன்ல கேம்பெயின் பண்ண வேண்டியதா போயிடுச்சு? அதாவது தேசிய அரசியல் என்று ஒன்று இல்லாமல் போயிருந்தால், மத்திய அரசு என்று ஒன்று இல்லாமல் போயிருந்தால், தமிழகத்தில் தேசிய கட்சிகளே இல்லாமல் போயிருக்கும். என்ன சொல்ல வரீங்க நீங்க? அதாவது மத்திய அரசு என்கிற அந்த ஒரு கூட்டாட்சி தத்துவம், அதனுடைய அந்த தேசிய இயல்பு, இதனாலதான் இங்க இந்த தேசிய கட்சிகள் கொஞ்சமாவது பிற மாநிலங்களுடைய அந்த பெரும்பான்மையை வச்சு இங்க தமிழ்நாட்டில் கொஞ்சம் கொஞ்சம் பேசப்படுற இயக்கங்களாக இருக்கிறது. அதனால என்ன சொல்ல வரீங்க? நான் என்ன சொல்ல வர்றேன்னா, தமிழர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு தனித்தன்மை இருக்கு. தமிழகத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நடக்கணுங்கிறதுக்காக தேசிய கட்சிகளை வச்சிட்டு இருக்காங்களே தவிர தே வில் நெவர் மேட்டர் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையாக இருக்கிறது. நான் திரு KT ராகவன் அவர்கள்ட்ட நான் கேட்க இருக்கின்றேன். இன்னைக்கு பிஜேபி அடுத்து ஆட்சியை அமைக்கும், ஹரியானா மகாராஷ்டிரா போல ஆட்சியை அமைக்கும் அப்படின்னு சொல்றீங்க. முன்பு ஆட்சியில பங்கேற்றிருக்கிறது மாநில அளவுல. ஹரியானால கூட சமீபத்தில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட கணிசமான வெற்றியை திரு பாஜக பெற்றிருக்கிறது. திரு நாராயணன் அவர்கள் சொன்னது போல இந்த ஒரு தேர்தல் முடிவுகள் அப்படிங்கிறது சமீபத்தில் நடந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை ஒட்டிய அம்சங்களை நிறைய உள்ளடக்கி இருக்கிறது. தமிழ்நாட்டில் இந்த எந்த ஒரு இலக்கணமும் பொருந்தி இருக்காத பொழுது இன்னைக்கு 5.5% தான் நாடாளுமன்ற தேர்தலை நீங்க பதிவே செஞ்சிருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது நாங்க ஆட்சி அமைச்சிருவோம், அடுத்து எங்களுடைய ஆட்சி அப்படின்னா உங்களுடைய கூட்டணி கட்சிகளாவது நம்புவாங்களா? உங்களுடைய கூட்டணி கட்சிகளாவது ஏத்துப்பாங்களா? அதாவதுங்க, மரியாதைக்குரிய திரு நாராயணன் அவர்கள் சொன்ன ஒரே ஒரு பாயிண்ட் மாத்திரம் அவருக்கு உரிமை இருக்கு. புள்ளி விவரங்களின் புகுந்து கொண்டு ஆறுதல் அடைய அவர் விரும்புறார் சொன்னா அடையட்டும், ஒன்றும் தப்பு இல்ல.
ஆனால் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற ஜனநாயக முறையில நீங்க வாங்கிய வாக்கு சதவிகிதத்தை வைத்து இடங்கள் நிர்ணயிப்பது அல்ல. நிதர்சனமான உண்மை இன்னைக்கு மகாராஷ்டிரத்திலையும் ஹரியானாவிலும் இவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள் என்பது மாத்திரமல்ல, நீங்கள் 3வது நிலையிலே போயிருக்கிறோம். நீங்கள் எதிர்கட்சியாக கூட வர முடியாது. அதாவது காங்கிரஸ் இல்லாத பாரதம் என்று சொல்லும் பொழுது அங்கே காங்கிரஸ் எதிர்கட்சி அந்தஸ்து கூட பாராளுமன்றத்தில் பெறவில்லை. அதே நிலை இன்றைக்கு 2 மாநிலங்களிலும் வந்திருக்குது. இதை கூட ஏற்றுக்கொள்ளாமல் ஏதோ புள்ளி விவரங்களை பத்தி பேசிட்டு இருக்கிற. ஓகே, அவங்க இன்றைக்கு அந்த மனோநிலையில இருக்கும் பொழுது தன்னுடைய தொண்டர்களுக்கு நாம் தோற்கவில்லை என்று காண்பிப்பதற்காக ஏதோ சொல்லணும் சொல்றாரு. தமிழகத்தை பொறுத்தவரையும் இதே பாரதிய ஜனதா கட்சியில நான் கட்சியில சேர்ந்து 24 வருஷம் ஆச்சு. நான் கூட பார்லிமெண்ட் எலெக்ஷன் எல்லாம் கண்டெஸ்ட் பண்ணிருக்கேன். அப்பெல்லாம் போகும்பொழுது பாரதிய ஜனதா கட்சி பிஜேபின்னு கூட சொல்ல மாட்டாங்க, பிஜேபின்னு வாங்க. பிஜேபி விஜி பன்னீர்தாஸ் பிரபலமா இருந்தார். பிஜேபி 30 வருஷத்துக்கு முன்னாடி இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி மதவாத இயக்கம் என்றெல்லாம் சொன்னார்கள். யார் சொன்னார்களோ அவங்க எல்லாம் பிஜேபியோட அலைன்ஸ்ல இருந்தாங்க. அதிமுக இருந்தது, திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தது. அதற்கு பிறகு அதோடைய வளர்ச்சி என்னன்னா, இன்னைக்கு கடந்த பாராளுமன்ற தேர்தலில் எங்களுடைய தலைமையில ஒரு கூட்டணியை உருவாக்கினோம். நாங்க இன்றைக்கு அந்த கூட்டணி 19% வாக்குகளை பெற்றது. அரசியல்ல 1-1-2 ஆக வேண்டிய அவசியம் இல்லை. 1-1-11 ஈஸி. இதற்கு இப்போதைக்கு உதாரணமே நான் சொல்ல முடியும். ஹரியானால கடந்த 2004 பாராளுமன்ற சட்டமன்ற தொகுதியில 2009 சட்டமன்ற தொகுதியில ஹரியானால 9% நாங்க வாங்கினோம். இன்னைக்கு 33%, கிட்டத்தட்ட 4 மடங்கு வந்திருக்கிறது. அதனால தமிழகத்துல என்றைக்குமே மக்கள் தேசியத்தின் பக்கம் இருக்கிறாங்க. ஒரே காரணத்துக்காக தானே 97 ஒரு நிமிஷம் மரியாதைக்குரிய திரு தமிழரசன் சொல்லும்போது சொன்னார் 40 ஆண்டு காலமாக இல்ல, 97 பிஜேபி அலைன்ஸ்ல இந்த திராவிட இயக்கங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால இன்றைக்கு இந்த கடந்த இத்தனை ஆண்டுகளாக 2097, 98, 2001 தொடர்ந்து நடந்திருக்கக்கூடிய தேர்தலாம் பார்த்தாலும் கூட 3.2, 5.3, 2.1, 5.6% பாஜக தாண்டியதே இல்லை. இன்னைக்கு நாங்க ஆட்சியை தமிழ்நாட்டில் அமைப்போம் அப்படின்னு சொல்றீங்க. எந்த நம்பிக்கையில சொல்றீங்கிறது கேள்வி. இதை தாண்டி இன்னைக்கு நீங்க சொல்லக்கூடிய வாதத்தை அதிமுக, திமுக, காங்கிரஸ் ஏத்துக்கிறத விடுங்க, உங்களுடைய தோழமை கட்சிகள், உங்களோட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஏற்றுக்கொள்வார்கள், ஏன் மாட்டார்கள்? ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படிங்கறத பாருங்க. உங்களோட கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்றொரு கட்சி என்ன சொல்றாங்க? திருப்பி பார்க்கலாம், தப்பு இல்லை. இது காங்கிரஸ் அதால முடியுமா? 2014 ஆட்சி அமைக்க முடியுமா? முடியாது. பிஜேபி அதால முடியுமா? முடியாது. பிஜேபி அதால முடியுமா? முடியாது. பிஜேபி அதால முடியுமா? முடியாது. பிஜேபி அதால முடியுமா? முடியாது. உங்களோட கூட்டணியில் தான் பாமக இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். பாமக கூட பிஜேபி 2016 ஆட்சி அமைக்க முடியாதுன்னு சொல்றது. நீங்க தான் இந்த கூட்டணிக்கு தலைமையே தாங்குறேன். அதிமுக ஏத்துக்க வேண்டாம், திமுக ஏத்துக்க வேண்டாம், காங்கிரஸ் ஏத்துக்க வேண்டாம், மனிதநேய மக்கள் கட்சி ஏத்துக்க வேண்டாம். குறைஞ்சபட்சம் உங்களுடைய கூட்டணி கட்சிக்கு கூட நீங்க ஆட்சி அமைக்க முடியுங்கிற நம்பிக்கை இல்ல. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நீங்க தான் தலைமை. நீங்க காட்டின படம் பல தடவை காட்டிருக்கீங்க. நானே பாத்திருக்கேன். நீங்க பாத்திருக்கீங்க. ஆனாலும் கூட கூட்டணியில் யாராவது சொல்றாங்கன்னா யாரும் சொல்லலையே. அன்றைக்கே விளக்கமும் கொடுத்தாச்சு. அதாவதுங்க, அவர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த பொதுக்குழு ஏதோ ஒரு கூட்டத்துல, முக்கியமான கூட்டத்துல பேசுறார். நம்முடைய கட்சி ஆளுங்கட்சியா வரணும்னு ஒரு கட்சி ஆசைப்படுவதில் ஒரு தவறும் கிடையாது. நீங்கள் கடந்த 2 வாரங்களுக்கு இல்ல ஒரு 3 வாரங்களுக்கு முன்பாக இடைத்தேர்தல்லாம் வரும்பொழுது மோடியா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படிலாம் இதே மேடையில் எத்தனையோ தடவை நீங்களும் விவாதம் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு என்னாச்சு? அதனால நான் என்ன தெரியுமா சொல்றேன், இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய இலக்கு மத்தியில காங்கிரஸ் அல்லாத பாரதம், தமிழகத்திலே கழகங்கள் இல்லாத தமிழகம் எங்களுடைய லட்சியம். மத்தியில காங்கிரஸ் இல்லாத பாரதம் நிச்சயம், இங்க கழகங்கள் இல்லாத தமிழகம் லட்சியம். அது ஒரு தவறும் கிடையாது. எங்களுக்கு இன்னைக்கு ஒரு லட்சியத்தை நோக்கி ஒரு அரசியல் கட்சி இருப்பது தவறில்லை. தமிழகத்தில் 40 ஆண்டு காலம் தமிழகத்தில் 40 ஆண்டு காலமாக 99.99% மக்கள் ராமரையோ, கிருஷ்ணரையோ, மதுரவீரனையோ, விநாயகரையோ வணங்குகிற சமுதாயத்தில் கடவுள் மறுப்பு இயக்கம் சொல்லி ஒரு ஆட்சி வர முடியும்னா தேசியமும் தெய்வீகம் இருக்கிற எங்களுக்கு வர முடியாத ஒண்ணும் கிடையாது. இன்ட்ரெஸ்டிங். இன்னைக்கு நான் மற்றவர்கள்ட்ட போறதுக்கு முன்னாடி இருக்கிறதுலே சொன்ன மாதிரி கனவு காண்ற உரிமை பாஜகவும் அவர்கள்ட்ட போறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு கேள்வி மட்டும் கேட்கணும். நீங்களே எழுப்பினீங்க, உங்களுடைய தேசிய பொதுச் செயலாளரும் அதைத்தான் நீங்க எழுப்பியிருக்கிறார். சென்டிமெண்ட் ஆஃப் திராவிடியனிசம் இன் தமிழ்நாடு எக்ஸிஸ்ட் நோ மோர். யூ டோன்ட் ஃபைண்ட் தட் மச் ஏத்திஸ்ட் நவடேஸ். ஆக இவ்வளவு நாளும் தமிழ்நாட்டில் மக்கள் ஏத்திஸ்டா, அதாவது நாத்திகர்களா இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கறது உங்களுடைய வாதமா?
பகுத்தறிவு எப்பொழுதுமே தமிழ்நாட்டில் எடுபடாது. நான் என்ன சொல்றேன், நீங்க கருப்பு சேப்பு போட்டு பகுத்தறிவுன்னு சொன்னா, முன்னெல்லாம் கருப்பு போட்டுனா வீரமணி கருப்பு போட்டுன்னு போட்டா ஒரு கடவுள் மறுப்பு இயக்கம்னு சொல்லுவோம். இப்ப கருப்பு சட்டை போட்டு வீரமணி வந்து டிசம்பர் மாசத்துல போனா சாமி எப்ப மலைக்கு போறீங்கன்னு சபரிமலைக்கு, சிவப்பு சட்டை போட்டா கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன். இப்பெல்லாம் பங்கார அடிகளர் எப்ப தரிசனம் பண்ணா தான் கேட்பாங்க. இதுதான் இன்றைக்கு நிலைமை. இந்த கடவுள் மறுப்பு இயக்கம் தமிழகத்தில் செல்லுபடி ஆகாது என்று சமீப காலத்தில் 2014 தமிழகத்தில் பதிவான 80% வாக்குகள், அதாவது தேசிய கட்சிகள் அல்லாத கட்சிகளுக்கு பதிவான 80% வாக்குகள் வந்து நாத்திகர்களுடைய வாக்குகளா? நிச்சயமா இல்ல, நிச்சயமா இல்ல. நீங்க சொல்லுவது திராவிட சிந்தனைகள் இஸ் ஈக்குவல் டு திராவிடம் அப்படிங்கிறது வந்து கடவுள் மறுப்பு மட்டுமே கிடையாது. எக்ஸாக்ட்லி நீ அப்படி ஒப்பிடுறீங்க? நான் அப்படி சொல்லல. திராவிட இயக்கம் அப்படின்னா இப்ப நீங்க வந்து பகுத்தறிவு சிந்தனைகள் இந்த பகுதியில் இருக்கிற நானும் தான் திராவிடன் ஒன்னு சொல்லுங்க. முரளிதர் ராவ் சொல்லும் பொழுது இப்ப வந்து நாத்திக சிந்தனைகள் எல்லாம் குறைஞ்சிட்டு வருது. அதனால பிஜேபி இவ்வளவு நாள் 80% மக்கள் உங்களுக்கு எதிராக வாக்களிச்சவங்க எல்லாம் நாத்திகர்கள் கிடையாது. அதுதான் சொல்ல வரேன். என்றைக்குமே தமிழகம் நாத்திகத்தை ஆதரித்ததில்லை. சில பியூ, அவ்வளவுதான். அதைத்தான் இவர்கள் பெரிதாக பேசிக் கொண்டிருந்தார். எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் தேசிய சிந்தனை வந்திருக்கிறது. தனி தமிழ்நாடெல்லாம் பேசி பகுத்தறிவு எல்லாம் பேசி வந்தாங்கல்ல, அதெல்லாம் இவ்வளவு நாள் இல்ல 80% இல்ல. அப்படி இருக்கும்போது ஏன் உங்களுக்கு தேர்ந்தெடுக்கல? திடீர்னு எப்படி இவங்க எல்லாம் மாறிடுவாங்க? என்ன புரியல. நான் எப்பயுமே இல்லங்கிறேன். அப்புறம் நான் மாறிடுறதுக்கு என்ன இருக்கு? முன்னேற்ற கழகம் அதிமுக ஆதரவு கொடுத்தவர்கள் இன்றைக்கு பாரதிய முரளிதர் ராவ் சொல்லும் பொழுது நாத்திக சிந்தனைகள் குறைஞ்சு எந்த கொள்கைகளை மையமாக வைத்து இவர்கள் அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார்களோ அந்த கொள்கைகள் சின்ன ஒரு புரிதல் மட்டும் வேண்டியிருக்கு. திராவிடம் அப்படிங்கிறது வந்து இல்ல திராவிட சிந்தனை அப்படிங்கிறதோ அல்லது பெரியாரிசமோ கடவுள் மறுப்பு மட்டுமே கொண்டதில்லை. அது வந்து பல விஷயங்களை உள்ளடக்கியது. கடவுள் மறுப்புங்கிறது அதுல ஒரு பார்ட், அவ்வளவுதான். கடவுள் மறுப்பு இல்லாதவங்க ஆத்திகர்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஆனால் அந்த அமைப்பு செய்தது நீங்க வந்து நிறைய அதுல வந்து அவங்க நிறைய காம்ப்ரமைஸ் ஆயிருக்காங்க. அதையும் மறுக்க முடியாது. திராவிட கட்சிகள் அதுல காம்ப்ரமைஸ் ஆயிருக்காங்க. ஆனாலும் கூட ஜாதிய கட்டுமானத்திலிருந்து ஆரம்பிச்சு பல்வேறு விஷயங்கள், பெண்கள் முன்னேற்றம், விதவைகள் திருமணம், பல விஷயங்கள் வந்து இந்த 50 ஆண்டுகள்ல மாறி இருக்குது. அதையெல்லாம் சேர்த்துதான் அதுக்கு வாக்களிச்சிருக்காங்களே தவிர இது நாத்திகமா அல்லது ஆத்திகமாங்கிற பிரச்சனை மட்டுமே கிடையாது. அறிஞர் அண்ணா கூட ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம் என்று சொல்லியிருக்கிறார். ஆக நாத்திகத்தை மையப்படுத்தியது அல்ல திராவிட சிந்தனைகள் அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஆனாலும் கூட தேசியம் பெருகுகிறது. நிச்சயமாக பாஜகவுடைய வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது கணிசமாக பெருகி வருகிறது அப்படிங்கிற ஒரு வாதம் இருக்கிறது. ஹரியானா, மகாராஷ்டிரா போன்று முன்பு இந்த அளவுக்கு பாஜக பெர்ஃபார்ம் செய்யாத மாநிலங்கள்ல கூட இந்த அளவுக்கு வெற்றி சாத்தியம் என்னும் பொழுது தமிழ்நாட்டில் சாத்தியப்படாது. ஆயுத நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கின்றோம் நண்பர்களே. 2 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வந்திருக்கின்றன. மகாராஷ்டிரா, ஹரியானா 2 மாநிலத்திலுமே பாரதிய ஜனதா மிக கணிசமான பிரம்மாண்டமான வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. இது மீண்டும் மோடி அலை என்பதைத்தான் நிரூபிக்கிறது என்பது பல வல்லுநர்களுடைய பார்வையாக இருக்கிறது. இதை தாண்டி எழக்கூடிய கேள்வி, பாரதிய ஜனதா எங்களுடைய அடுத்த இலக்கு தென் மாநிலங்கள், குறிப்பாக தமிழ்நாடு என்று சொல்கிறது. மகாராஷ்டிரால, ஹரியானால பாஜக இதுவரை பதிவு செய்யாத ஒரு வெற்றியை பதிவு செய்ய முடியும் என்றால் தமிழகத்துல இது சாத்தியமா? மற்ற தேசிய கட்சிக்கு வாய்ப்பு இருக்கிறதா? இந்த கேள்விதான் பிரதானமாக எழுகிறது. இந்த தேர்தலை மையப்படுத்தியும் தமிழகத்தில் இது போன்ற வெற்றி சாத்தியமாங்கிற கேள்வியும் எழுகிறது. நான் திரு நாராயணன் அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன், இந்த தேர்தல் முடிவுகள் இன்னொரு விஷயத்தை பறைசாற்றுவதாக இல்லையா? ராகுல் காந்தியுடைய தொடர் தோல்வி, இதுவரைக்கும் அவருடைய அரசியல் கேரியர்ல அவர் எந்தெந்த தேர்தலை எல்லாம் முன்னிறுத்தி சந்தித்து வந்திருக்கிறாரோ அதுல பெற்ற வெற்றிகளை காட்டிலும் தோல்விகள் தான் மிக அதிகம். இந்த முறை ராகுல் காந்தி பல இடங்களில் பிரச்சாரம் செய்தார். அவர் தான் காங்கிரஸ் உடைய ஒரு ப்ராபகண்டா ஃபேஸாக இருந்தார். நாடாளுமன்ற தேர்தலையும் இருந்தார், இந்த தேர்தலையும் இருந்தார். இந்த முறையும் தோல்வி அப்படிங்கும்போது ராகுல் காந்தி ஹஸ் கன்சிஸ்டன்ட்லி ஃபெயில்ட் அண்ட் ஒன்ஸ் அகைன் என்பதை உறுதிப்படுத்துங்க. அந்த கேள்வி நிச்சயமா நான் பதில் சொல்ல வரேன். நீங்களும் நமது ராகவன் அவர்களும் தவறான செய்திகளை மக்களுக்கு சொல்லியிருக்கீங்க. அது திருத்தணும்னு நினைக்கிறேன். முதல்ல பிரம்மாண்டமானது அவர்களா சொல்றாங்க. அது ஒண்ணு பிரம்மாண்டம் இல்ல, முதலே சொல்லியாச்சு. சுனாமி இல்ல, ஒண்ணு இல்ல, பாராளுமன்ற தேர்தல் அதை விட்டுடுங்க. சொல்லிட்டீங்களே மறுபடியும் நான் இல்ல. அது ஏன்னா அதே சதவீதம் தான் இருக்குது. அதே சதவீதமும் பெரிய வளர்ச்சின்னு சொல்ல முடியாது. அது சுனாமி இல்ல, அந்த அலை இருக்குது, அந்த அலையோட வீழ்ச்சி இருக்குது. 2வது விஷயம்,
நீங்க சொன்னீங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில் சொன்னீங்க. தவறான இதை மக்கள் கிட்ட நீங்க சொல்றீங்க. நீங்க வந்து இவர் சொன்னா தப்பு இல்ல, நீங்க சொல்றீங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில தமிழ்நாட்டுல கூட்டணி அமையல, விஜயகாந்த் அவர்களுடைய தலைமையில் அமைந்ததா நான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னங்க வேணா நீங்க கரெக்ட் தப்பா இருந்தா சொல்லுங்கயா. ராகவன் சார், யாருடைய தலைமையில அமைந்தது தமிழ்நாட்டுல? உங்க கருத்தை நீங்க சொல்றது இல்ல இல்ல, என் கருத்து மக்களுக்கிட்ட நீங்க என்ன சொல்லி போனீங்க? விஜயகாந்த் தலைமையில கூட்டணி அமைத்தீர்களா? தமிழகத்தை பொறுத்தவரை திரு விஜயகாந்த் அவர்கள் தலைமையிலே கூட்டணி அமைந்ததா அல்லது பாரதிய ஜனதா கட்சியிலே அறிவிக்கப்பட்டது? விஜயகாந்த் நான் மேபி அரசியல் மறந்துருக்குமோ சொல்லுங்க. அவரும் சொன்னாரு, ஆனால் அவரும் பதில் சொல்ல போறாரும் பார்த்தேன். தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படித்தான் அந்த கூட்டணிக்கு பெயர். அந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை பாரதிய ஜனதா கட்சி. தமிழகத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை விஜயகாந்த் இல்ல என்று நீங்கள் சொல்கின்றீர்கள். தெளிவுபடுத்துங்க மக்கள். நீங்க ஏதோ உங்க கேட்ட கேள்விகளுக்கு பதில் விஜயகாந்த் ஐயா சொல்லிருக்காரு. விஜயகாந்த் ஐயா சொல்லிருக்காரு இந்த கூட்டணிக்கு நான் தான் தலைவர் கேட்டிருக்காரு. இல்ல நீங்க ராகுல் காந்தி பத்தி பேச, ராகுல் காந்தியை பத்தி பேச மக்கள் மத்தியிலே நீங்கள் மறக்கின்றீர்கள். விஜயகாந்த் அவர்களை உங்கள் தமிழகத்திலே உங்கள் கூட்டணிக்கு தலைமையிலிருந்து நீங்கள் எடுத்து விட்டீர்கள். தோல்வியை பத்தி எப்படி சார் நாராயணன் டோன்ட் டைக்ரெஸ். விஜயகாந்த் எந்த இடத்துலயுமே அந்த கூட்டணிக்கு நான் தான் தலைவர்னு சொல்லல. பிளீஸ், நான் சொல்வது உண்மையா பொய்யா? விஜயகாந்த் எந்த இடத்துலயும் நான் தான் கூட்டணிக்கு தலைமைன்னு சொல்லல. தேசிய சொல்லல சொல்லல தேசிய ஜனநாயக கூட்டணி, அந்த கூட்டணியை அறிவித்தது சென்னையிலே ராஜ்நாத் சிங் எங்களுடைய தலைவர், அப்போதைய தலைவர் அறிவிச்சார். அப்ப எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் இருந்தாங்க. அதுக்கு பேர் தேசிய ஜனநாயக கூட்டணி. அதற்கு தலைமை தமிழகத்திலே யார் அதற்கு தலைமை? ராகுல் காந்தியை பத்தி திரு பிஜேபி செய்தி தொடர்பாளர் விஜயகாந்த் தலைமையில் தமிழகத்தில் இயங்கவில்லை சொல்லிட்டாரு. நான் வந்துடுறேன். ராகுல் காந்தி அவர்களை இதை பத்தி பேசுவோம். ராகுல் காந்தி அவர்கள் தான் கர்நாடகால போய் பிரச்சாரம் பண்ணாரு. ராகுல் காந்தி தான் இமாச்சல் பிரதேசல போய் பிரச்சாரம் பண்ணாரு. அதே மோடி தான் கர்நாடகால போய் பிரச்சாரம் பண்ணாரு, இமாச்சல் பிரதேசம் தோத்து போனாங்க. அதாவது ஒருவருடைய பிரச்சாரம் மட்டுமில்லை. நாங்க மோடி சர்க்கார்னு சொல்லி ஆட்சிக்கு வருவது நாங்கள் அல்ல. நாங்கள் நான் என்று 56 இன்ச்சு மார்பை பேசுபவர்கள் நாங்கள் அல்ல. நாங்கள் சொல்வது நாம். இன்று அந்தந்த மாநிலங்கள்ல அந்த மாநிலங்களுடைய முதலமைச்சர்களுடைய இதுலயும் இவர் எங்கள் தலைவர் சோனியா காந்தி, எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் சென்றார்கள். நாம் மறுக்கல. நாங்கள் எப்பொழுதும் வெற்றி கர்நாடகத்தில் ஜெயிச்சா ராகுல் காந்தியுடைய வெற்றி என்று காங்கிரஸ் பறைசாற்றியது. காங்கிரஸ் ஒருமுறை கர்நாடகத்தில் ஜெயித்த போது ராகுல் காந்தி ஜெயித்தார் என்று அந்த மாநிலத்துடைய தலைவர், அந்த மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சொன்னார். அன்று ராகுல் காந்தி சோனியா காந்தி என்ன சொன்னாங்க தெரியுமா? இது எங்களுடைய நாங்கள் அனைவரும் சேர்ந்து வைத்தோம். அடிமட்ட தொண்டரில் இருந்து நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வைத்தோம். நாங்க ஊத்த மாதிரி 56 இன்ச்சு மார்க் சொல்லக்கூடிய ஆள் நாங்க இல்லைங்க. நிச்சயமா அகங்காரம் உள்ளவர்கள் நாங்கள் தமிழகமும் பார்த்திருக்கு, இப்போ தேசிய கட்சிகளும் பார்த்துக்கிட்டு இருக்கு. அது மாதிரி இல்ல. நாங்கள் என்றுமே அனைவரும் அடிமட்ட தொண்டரில் இருந்து தலைமை வரை சேர்ந்து இயங்குவோம். இதற்கு கூட்டு பொறுப்பு இருக்கிறது, அதை நான் மறுக்கவில்லை. தலைவர்கள் என்ற பொறுப்பில்லை, அவர்களுக்கு பொறுப்பை அவர்கள் ஏற்றிருக்காங்க. இது பெரிய இல்ல. இது ரெண்டு விஷயம். ஒரே ஒரு மாநிலம் தான் 3 முறை தொடர்ந்து அதே ஆட்சி இருந்தது. அதுல ஒன்று மகாராஷ்டிரா, இப்ப இந்த குஜராத் வந்தது. ஆகவே இது 3வது முறை. இதுதான் உண்மை. ஆன்டி இன்கம்பன்சி வேவ். இதை விட்டுக்கிட்டு நீங்க ராகுல் வீழ்ச்சி அது வீழ்ச்சி சொல்லிக்கிட்டே நீங்களும் அவங்க மாதிரி நீங்க அவங்க பிரச்சாரம் பண்ணலாம், நீங்க பண்ணலாமா? 2 கட்சி நீங்க நடுநிலையானவர், நான் நம்புறேன், மக்கள் நம்புறாங்க. 2 கட்சிகளுமே ஜெயிக்கும் போது ராகுல் காந்தி காரணம், மோடி காரணம் நிச்சயமாக இல்லை. தோற்கும் போது அந்தந்த லோக்கல் விஷயம். நாங்கள் தேசிய கட்சிகளும் சொல்லக்கூடிய விஷயம். Your leaders have gone on record. சித்தராமையா சொல்லியிருக்கிறார், மூத்த தலைவர்கள் சொல்லியிருக்காங்க, சோனியா காந்தி மோடி என்ன சொன்னாரு, ராகுல் காந்தி மோடி சர்க்கார் சொல்லி ஓட்டு கேட்டாங்க, பிஜேபி சர்க்கார். நான் திரு இவர்கிட்ட கேட்க தமிழரசன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். 2 தேசிய கட்சிகளுக்கும் அந்த விருப்பம் இருக்கிறது. இப்போ பி சிதம்பரம் கூட ஜெயலலிதா உள்ள போனதுனால எங்களுக்கு ஒரு வெற்றிடம் ஏற்பட்டிருக்கு, அதுக்கான ஒரு வெற்றிடத்தை நிரப்புறதுக்கான
செய்வதற்கான வாய்ப்பு காங்கிரசுக்கு தான் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது செல்வாக்கு பெருகி வருகிறது, முன்பை விட எங்களுடைய செல்வாக்கு பெருகி வருகிறது அப்படின்னு. அதற்கு ஏன் வாய்ப்பில்லை என்று மறுக்கிறீர்கள்? முதல்ல பாஜகவுடைய செல்வாக்கு இப்ப அதிகரிக்கிறது அப்படிங்கறதையே நான் மறுக்கிறேன். ஒருபோதும் பாஜகவுக்கு ஆதரவு என்கிற நிலைமை இந்தியாவில் கிடையாது. மோடி ஆதரவு அலை என்பது இதுவரையில கிடையாது. காங்கிரஸ் எதிர்ப்பு அலை என்பதை இவர்களால் அந்த எதிர்ப்பு அலையை கைப்பற்ற முடிந்திருக்கிறதே தவிர பாஜகவுக்கு ஆதரவு நிலை என்பதை நான் ஒருபோதும் ஏற்க மாட்டேன். கலைஞர் கருணாநிதி எதிர்ப்பதை ஜெயலலிதா அறுவடை செய்தார்களோ காங்கிரசுக்கான எதிர்ப்பு அலையை இவங்க கொஞ்சம் தக்க வச்சிருக்காங்க இந்த பாராளுமன்ற தேர்தலில். அது தக்க வைக்க முடியாது. ஹரியானாவிலையும் மகாராஷ்டிராவிலையும் அதுதான் நடந்திருக்கு. இப்போ அதே மாதிரி தான் இப்ப இங்க ராகவன் சொன்னார் பாருங்க, அதே மாதிரி முரளிதர் ராவ் சொன்னார் பாருங்க, தமிழகத்தில் வந்து மத நம்பிக்கை அதிகரித்திருக்கிறது. அந்த மத நம்பிக்கை அதிகரித்ததுனால வழிபாடுகள் எதிர்ப்பதனால பாஜக வருவதற்கு வாய்ப்பு வரும்னு. இதான் இவங்களுடைய தத்துவமே. இதான் மதத்தை அரசியலாக்குவது, மத நம்பிக்கையை அரசியலாக்குவது, கடவுள் நம்பிக்கையை அரசியலாக்குவது, அந்த வர்த்தகத்திலே ஈடுபடுவது, அதுதான் பாஜகவினுடைய அரசியல். அரசியல் கடவுள் சிலையை செருப்பால் அடிப்பது, கடவுள் சிலைக்கு அப்படித்தானே தமிழ்நாட்டில் நடத்தினீங்க. நான் வணங்குகிற தெய்வத்தை செருப்பால் அடித்த இயக்கங்கள் உங்களை திராவிட என்ன பேச விடுங்க. இவ்வளவு பேசுறாங்க இல்ல, கடவுளை செருப்பால் அடித்தார்கள், எதிர்த்தார்கள். ஆனால் இவர்கள் பதவிக்கு வருவதற்காக இதே திராவிட இயக்கத்தோடு போட்டி போட்டுக் கொண்டு கூட்டணி வைத்துக் கொள்வார்கள். அப்ப இவர்கள் கூட்டணி கூட்டணி வைத்துக் கொள்வார்கள். உங்களோட கூட்டணி சேர்ந்திருக்கக்கூடிய அதிமுக கடவுளை ஏற்கக்கூடிய இயக்கமா மறுக்கக்கூடிய என்ன பேச விடுங்க. இப்ப வரைக்கும் மகாராஷ்டிராவில் இந்த வெற்றி என்றால் மகாராஷ்டிராவில் குடியரசுக் கட்சியோட ஒரு பிரிவோட கூட்டணி. இந்த குடியரசுக் கட்சி என்ன சொல்லுது? கடவுள் எதிர்ப்பு கொள்கை தான் சொல்லுது, மத எதிர்ப்பு கொள்கை தான் சொல்லுது. நீ கூட்டணி வச்சுக்கிட்டீங்களா இல்லையா? மகாராஷ்டிராவில் ஒரு தலித் இயக்கம், ஒரு குடியரசுக் கட்சி, ஒரு அமைப்பு, அவர்களுக்கு வாய்ப்பு. ஆக பாஜக வந்து நாங்கள் இவ்வளவு பேசுறவர்கள் கிறிஸ்தவர்களை சேர்க்க மாட்டோம், இஸ்லாமியர்களை சேர்க்க மாட்டோம், அவர்களுக்கு பதவி வழங்க மாட்டோம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? என்ன அர்த்தம் இல்லாம இருக்கு. கோவாவில் 30% கிறிஸ்தவர்கள் இருக்கிற இடத்துல நாங்க ஆட்சி, எங்களுடைய டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் அங்க வந்து பிஜேபி கிறிஸ்தவர். மதம் என்பது நீங்க தான் கடவுள், கடவுளை ஏற்றுக்கொண்டவன் எல்லா கடவுளையும் நீங்கள் தான் இந்து கடவுள்கள் உங்களுக்கு தேவை இருக்காது. ஆனா மீதி கடவுளை ஏற்றுப்பீங்க. உங்களை மாதிரி செலக்டிவா எங்களால பேச முடியாது. ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. எல்லா ஆன்மீகம் உங்களை மாதிரி இல்ல. அது வந்து ஒரு தனிமனி உங்களை மாதிரி இல்ல, ஒரு சமூக நெறி. அதை யார் அவர்கள் இந்து கடவுள்கள் தமிழ்நாட்டில் ஆனால் அதை அரசியல் ஆதிக்கமாகவும் அரசியலாகவும் ஆக்கக்கூடாது. இல்ல, அந்த வழி வந்த ஒரு கட்சி தான் நீங்க கூட்டணி வச்சிருக்கக்கூடிய மதிமுக. மறுப்பீங்களா? நிச்சயமா மறுப்பேன். எனக்கு தெரியும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னணி தலைவர்கள், முக்கியமான தலைவர்கள் எவ்வளவு ஆன்மீக பற்றோடு இருக்கிறார்கள் எனக்கே தெரியும். என்னுடைய நண்பர்கள் இருக்கிறார்கள் திமுக இருக்காங்கன்னு சொல்ல. அதிமுக இப்போ சொல்றேன், நீங்க மறுப்பீங்களான்னு கேட்டீங்கல்ல, நான் இப்போ சொல்றேன். எந்த அடிப்படையில் அதிமுக இருக்கிறீங்க? அதிமுக கடவுள் மறுப்பை நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். நான் வந்து கடவுள் மறுப்பை முன்மொழிவதா? திராவிட இயக்கங்களுடைய முதல் நிலை அந்த ஜஸ்டிஸ் பார்ட்டியிலிருந்து தீகாவா மாறும் பொழுது எடுத்த நிலை பாட்டை விமர்சித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஜெயலலிதா அவர்கள் கடவுள் மறுப்பு இயக்கத்தை வச்சிருக்க சொல்லவே முடியாது. ஆளும் கட்சி அதிமுக இன்னைக்கு கடவுள் மறுப்பு எண்ணம் மக்களிடையே இல்ல. ஆகிய பிஜேபி தலைவர் சொல்லலையா? நெத்தியில பொட்டிட்ட ரத்தம் வடிகிறதா கேட்டவர் விமர்சித்தவர் கலைஞர் அவர்கள் மறுக்க முடியுமா உங்களால? ஏகாதசி விரதத்தை கேவலப்படுத்தியவர் கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகம் சொல்ல முடியுமா? ஜெயலலிதா சொல்கிறாரா? ஜெயலலிதா சொல்லலையே, ஜெயலலிதா சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது மக்கள்கிட்ட முரளிதர் ராவ் சொன்னது இன்றைக்கு திராவிட இயக்கங்கள் வளர்ந்த விதம். முதல்ல பகுத்தறிவு என்று சொல்லிவிட்டு, பகுத்தறிவு நல்ல வார்த்தை தான், ஆனா இதற்கு கெட்ட வார்த்தையை மாற்றி கடவுள் மறுப்பு இயக்கம் என்று சொல்லி ஒரு அதாவது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை
எதிர்த்து அரசியல் செய்தார்களே அந்த நிலை இன்றைக்கு தமிழகத்தில் இல்லை. அதைத்தான் சொல்ல வரும். பெரியார் அவர்களே எப்படிப்பட்ட அணுகுமுறைன்னா, ஒரே ஒரு சம்பவம் சொல்றேன் கேளுங்க. ரசிகமணி 60வது மணி விழாவுக்கு பெரியார் புறப்படுறாரு. பெரியார் புறப்படுறப்ப பக்கத்துல இருந்த உதவியாளர் கேட்கிறார், ஐயா இந்த மணி விழா நடக்கிற இடம் எங்க தெரியுமான்னு. எங்கங்க? அது முருகன் கோயில் அடிவாரத்தில் உள்ள மண்டபம், அங்க போனோமா அப்படின்னு. முருகருக்கு 60வது மணி விழா இல்லையே, டிகேசிக்கு தானே மணி விழா, புறப்படுன்னு. கொள்கை என்பது அது ஒரு அறிவு சார்ந்த கொள்கை ரீதியான விவாதங்கள் போகும்போது நீண்ட விவாதங்களா கொள்கை ரீதியான விவாதங்கள் போகும்போது நீண்ட விவாதங்களா போகும். அதன் அடிப்படையில் இன்னைக்கு அரசியல் களம் இருக்கிறதா, அந்த அரசியல் மாற்றம் என்பது அதன் அடிப்படையில் இன்னைக்கு இருக்கிறதாங்கிற கேள்வி பிரதானமாக இருக்கிறது. இதை தாண்டியும் இந்த 2 தேசிய கட்சிகளும், காங்கிரஸ் பிஜேபி, இந்த 2 தேசிய கட்சிகளும் சமீபத்தில் பார்க்கும்போது வெற்றி ஏற்படும் பொழுது இதற்கு காரணம் எங்களுடைய தேசிய தலைவர்கள் தான் அப்படின்னும், தோல்வி ஏற்படும் பொழுது அந்த லோக்கல் ஃபேக்டர்ஸ், ரீஜனல் ஃபேக்டர்ஸ் தான் காரணம் அப்படின்னு பிளேம் செய்வதையும் சமீபத்தில் பார்த்து வந்திருக்கின்றோம். அதே போன்ற ஒரு பிளேம் கேம் தான் சமீபத்தில் நடந்து முடிந்திருக்கக்கூடிய தேர்தல்களையும் பார்த்திருக்கின்றோம். இது நியாயமான தானா? தமிழ்நாட்டிலே தாண்டி இந்த 2 தேசிய கட்சிகளுக்கான வீழ்ச்சி என்பது அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? ஹரியானா, மகாராஷ்டிரா 2 மாநில சட்டமன்ற தேர்தல்களிலும் பாரதிய ஜனதா பெற்றிருக்கக்கூடிய வெற்றி எதை காட்டுகிறது? மோடி அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடிய அங்கீகாரத்தை காட்டுகிறதா? பாரதிய ஜனதாவுக்கு எழுச்சி நாடு முழுவதும் பெருகி வருகிறதா? எங்களுடைய அடுத்த இலக்கு தென் மாநிலங்கள், குறிப்பாக தமிழகம் என்கிறது பாஜக. அந்த எழுச்சி தமிழ்நாட்டில் சாத்தியப்படுமா? நேர்களே, உங்களிடமும் இந்த கேள்வியை கேட்டிருக்கின்றோம். உங்களுடைய கருத்துக்களை குறுஞ்செய்தி வாயிலாக தொடர்ந்து தெரிவிங்கள். நிகழ்ச்சி இறுதியில உங்களுடைய கருத்து என்ன என்பதையும் ஒளிபரப்போம். மகாராஷ்டிரால, ஹரியானால பாஜக அடைந்திருப்பது போல ஒரு எழுச்சியை தமிழ்நாட்டில் தென் மாநிலங்கள்ல அந்த கட்சியால் சாத்தியப்படுத்த முடியும்? இந்த கேள்வி பிரதானமாக எழுந்திருக்கிறது. கார்த்திகை செல்வன் அவர்கள்ட்ட கேட்க வரும் என்று. இது புதிதாக இந்த தேர்தல் முடிந்த பிறகு பாஜக இன்னைக்கு சொல்லியிருப்பது போல அடுத்த இலக்கை எங்களுடைய தென் மாநிலங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் இதற்கான முயற்சி தொடர்ந்து நடந்து வருகிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கின்றோம். ரஜினிகாந்தோடு நாங்க பேசல, எங்களுக்கு நாங்க யார் வந்தாலும் ஏத்துப்போம் அப்படின்னு சொன்னாலும் கூட மறுக்க முடியாத உண்மை, பாஜக தொடர்ந்து அவரோட இன்டராக்ஷன்ல இருக்கிறது. ரஜினிகாந்தை கொண்டு வர முடியுமாங்கிற ஒரு முயற்சி செய்கிறது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. பிஜேபியோடைய பிரையாரிட்டி லிஸ்ட்ல தமிழ்நாடு இருக்கிறது என்றால் மிகையா? அது சாத்தியமே படாது என்று இந்த தருணத்துல சொல்லிவிட முடியுமா? பிரையாரிட்டி லிஸ்ட்ல நிச்சயமா வச்சிருப்பாங்க. ஏன்னா அது ஒரு தொடர்ச்சியா மோடிக்குமே கூட தனிப்பட்ட முறையில அது ஒரு சவாலான ஒரு மாநிலமா தமிழகமும் மேற்கு வங்கமும் தான் இருக்குது. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவருடைய அலை என்பது சுத்தமா இல்ல அப்படிங்கறத ப்ரூவ் பண்ண ரிசல்ட்ஸ் இங்க சொல்லலாம். கேரளாவும் நான் ரிலேட்டிவ்லி பெரிய மாநிலங்கள்ல சொல்றேன். அப்ப அவங்களுடைய டார்கெட்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்போ அடுத்து வரக்கூடிய தேர்தல்கள்ல பீகார் இருக்கு பெரிய மாநிலம். அதுக்கு அடுத்து 2016 பார்த்தோம்னா நமக்கு தமிழகம் இருக்கும்போது நிச்சயமா அதுக்கான முயற்சிகள் அவங்க எடுப்பாங்க. ஆனால் இவங்களுடைய விருப்பம் அல்லது அதற்கான முயற்சிகள் எடுக்கிறாங்க. ரஜினிகாந்த் போன்றவர்களை ஈர்ப்பதற்கான எல்லா வகையான முயற்சிகள் எடுக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பங்கம் இருக்கலாம். நிதர்சனத்துல உண்மை என்னன்னு பார்க்க போனோம்னா, பாஜகவோடு கூட்டணி சேருவதற்கு தயங்கிய காலம் என்பது ஒன்று இருந்தது. இன்றைக்கு அதாவது மாநில தேர்தல்களுக்கு அல்லது உள்ளாட்சி மன்ற தேர்தல்களுக்கு பாஜகவோடு ஒரு கூட்டணி அல்லது அதற்கு ஆதரவு அப்படிங்கிற நிலைக்கு ஒரு சில கட்சிகளை இன்னைக்கு தயார்படுத்தி ஒரு தனி அணி அமைக்க முடியும் அளவுக்கு வளர்ந்திருக்கிறாங்க. அல்லது அந்த பிம்பம் உருவாக்கப்பட்டிருக்கு. சென்ட்ரல்ல பவர் இருக்கிறதுனால அது உருவாயிருக்கு. ஆனால் ஆட்சி அமைப்பது அப்படிங்கிறது நிச்சயமா அதீதமான ஒரு கற்பனையாகத்தான் 2016 பொறுத்த வரைக்கும் இருக்க முடியும். ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷனுக்கு வர்றதுக்கான முயற்சிகளை அவங்க கட்டாயம் எடுப்பாங்க. சென்டர் பவர் இருக்கு. ஒரு ரஜினிகாந்த் மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி அவங்க ரோப்பின் பண்ணா அது சாத்தியம் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்தது. பாஜக மறுத்தாலும் கூட அதற்கான முயற்சிகள் நடந்திருப்பதாக பரவலாக செய்திகள் வந்தது. அந்த ஒரு முயற்சி அப்படிங்கிறது அதை நோக்கிய ஒரு விஷயம். அது சற்று ஒரு ஏன்னா நான் எதுக்கு சொல்றேன்னா, நீங்க பிராக்டிகலா பேசணும்னா இப்ப அவங்க நம்புற விஷயங்கள்ங்கிறது 2 திராவிட கட்சிகளும் இன்றைக்கு ஊழல் வழக்குகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் மோடிங்கிற ஒரு இமேஜ் இருக்குது. இந்த இமேஜ் மூலமா நம்ம இங்க இளைய தலைமுறையை அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல வர்றாங்க. அதுக்கு ரஜினி மாதிரியான அட்ராக்டிவ் ஃபிகர்ஸ் கொண்டு வரலாம் அப்படிங்கிற முயற்சிகள் நடக்குது. ஆனால் இன்னமும் பாஜக என்பது குறிப்பிட்ட பாக்கெட்ஸ்ல மட்டுமே இருக்கிறது தான் தமிழ்நாட்டில். நீங்க கோயம்புத்தூர், ராமநாதபுரம்னு ஒரு குறிப்பிட்ட இடங்களை மட்டும்தான் அவங்க, கன்னியாகுமரி, நாகர்கோயில், இன்னும் அவர்களே தேர்ந்தெடுக்கின்ற விஷயங்கள். ஒரு 10 மாவட்டத்தை கிடையாது. ஒரு 10 நீங்க கட்சியே அடிப்படை இதுல நீங்க ஒரு ஆர்கனைசேஷன் செட்டப்ல RSSக்கு வேணா ஆர்கனைசேஷன் செட்டப் இருக்கலாம். இன்னும் பிஜேபிக்கு வந்துதான் எனக்கு தெரியல.
இன்னொன்னு நீங்க வந்து இந்த 10 அதிகப்படியா சொல்றேன் மாவட்டங்களை கடந்து வாக்கு வங்கி உள்ள ஒரு மாவட்டமாக அல்லது ஒரு எத்தனை சட்டமன்ற தொகுதிகள் அவங்களால வந்து குறிப்பிட்ட சதவீத ஒரு 5000 இருந்து 10,000 வாக்குகள் வாங்கக்கூடிய அளவுக்கு தான் அவங்க இன்னும் அதுக்கு அவங்க சமீபத்துல சொல்லக்கூடிய வாதம் பாருங்க, நெல்லையை பாருங்க, கோயம்புத்தூர் பாருங்க, கோயம்புத்தூர் அவங்களுடைய பாக்கெட். இப்போ நடந்து முடிந்திருக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தல்ல 2.5% கட்சியா இருந்த நாங்க அதிமுகவோட போட்டி போட்டு பல இடங்களில் டெபாசிட் வாங்குற அளவுக்கு, அதிமுகவோட திமுக போட்டிட்டா எந்த அளவுக்கு வாக்குகள் வாங்குமோ அந்த நிலைக்கு வந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு வாதம். அது வந்து நான் தமிழரசன் சார் சொன்னதை நீங்க பாக்கணும். ஏன்னா இது வந்து 2 பேர் போட்டிட்டு 2வது இடத்துல வர்றதை நீங்க வந்து பெரிய விஷயமா நம்ம பேச முடியாது. குறிப்பா அதிமுகவுக்கு எதிரான வாக்கு வங்கின்னு ஒண்ணு இருக்கும். திமுக வந்து புறக்கணிச்சாலும் கூட ஒட்டுமொத்தமா அந்த கழக அவங்களோட கட்சியினர் புறக்கணிச்சிருவாங்கன்னு சொல்ல முடியாது. மற்ற கட்சிகளும் கூட அதிமுகவுக்கு எதிரான வாக்குகள் ஒரு இடத்துல குவியும் போது வருது. அதுலயும் கூட டெபாசிட் வாங்குறதுங்கிறது வந்து பிஎம்கே, தேமுதிக, மற்ற கட்சிகள் எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து வந்த ஒரு வாக்கு சதவீதம் தான். அதை வச்சுட்டு நம்ம வந்து பெருசா இவங்க வளர்ந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு முடிவுக்கெல்லாம் இப்ப நம்ம வந்துட முடியாது. ஆனால் பிரசன்ஸ் இருக்கு கட்டாயமா. பிஜேபியோட பிரசன்ஸ்ன்றது தமிழகத்துல தவிர்க்க முடியாமல் ரிலேட்டிவ்லி கட்டாயமா வந்திருக்காங்க அப்படிங்கறது நம்ம பார்க்கலாம். நான் திரு ராகவன் அவர்கள்ட்ட கேட்க வருகின்றேன் 2 கேள்வி. நான் திரு ராகவன் அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடிய கேள்வி, பட் யூ ஹேவ் சம்திங் டு ஆட் டு திஸ்? அதாவது அவர் உள்ளாட்சி தேர்தல் டெபாசிட், நாங்க வந்து உள்ளாட்சி தேர்தலில் கன்னியாகுமரியில் நாங்க ஜெயிச்சிருக்கோம். ஏதோ அவர்கள் மட்டும் நாங்க அதாவது போட்டி போடவில்லை என்று சொல்லி நாங்கள் ஜெயித்தோம். போட்டி போட்டு பல இடங்களிலே அதிகமாக தோற்றவர்கள் அவர்கள் ஒன்று தெளிவுபடுத்த விரும்புறேன். இரண்டாவதாக இந்த தயார்படுத்துறாங்க, எப்படி தயார்படுத்துறாங்கன்னு நீங்க கொஞ்சம் பார்க்கணும். முதலாவதாக அவங்க பாத்தீங்கன்னா இது மற்ற மாநிலங்கள் சரி, குறிப்பாக இப்போ தேர்தல் நடந்த அப்படி பெரிய அலைவரிசை கிரிமினல்ஸ் அதிகமாக கூட்டு கட்சியை வளர்ந்தாங்க. திரு ராகவன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன் 2 கேள்விகள் எடுத்துக்கோங்க. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இது வந்து மோடிக்கான வெற்றி அப்படின்னீங்க. சில மாதங்களுக்கு முன்பாக சட்டமன்ற இடைத்தேர்தல்கள் வந்தது. அதுல பாஜக பெரிய பின்னடைவை சந்தித்தது. அந்த தேர்தலில் இதுக்கும் மோடிக்கும் சம்பந்தமே இல்லை. அந்த லோக்கல் ஃபேக்டர்ஸ் அந்தந்த எம்எல்ஏஸ் காரணம் அப்படின்னு. இந்த தேர்தலில் ஒரு வெற்றி கிடைச்சோன்னா இதுக்கு காரணம் மோடி, தோத்தா காரணம் லோக்கல் ஃபேக்டர்ஸ், ஜெயிச்சா காரணம் மோடி அப்படிங்கும்போது காங்கிரஸ் மீது இதே விமர்சனம் செஞ்சீங்க. அதே விமர்சனம் உங்கள். இதை தாண்டி தமிழ்நாட்டில் டேக் திஸ் क्वेश्चन as well, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஒரு நேரடியான முறையை தாண்டி அதிமுக திமுக ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய பலவீனம், ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் சொத்து வழக்கு, திமுகவை பொறுத்த வரைக்கும் 2G வழக்கு, அவங்களுடைய வீக்னஸ் மையப்படுத்தி அதை எப்படி கேபிட்டலைஸ் பண்ணணும் அப்படிங்கறது அவங்களுடைய இலக்கா இருக்கு, உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியா இருக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தை. ஃபர்ஸ்ட் விஷயம், இடைத்தேர்தலை பத்தி சொன்னீங்க. ஏன் மோடிக்கு அது காரணம்? மோடி எங்கேயுமே பிரச்சாரத்துக்கு போகல. இடைத்தேர்தல் யார் தடுத்தா? யார் தடுக்கணும்? இடைத்தேர்தல் பொதுவா ஒரு முதலமைச்சர் பிரதமர் எல்லாம் போறதில்லை. இங்கதான் உள்ளாட்சி தேர்தல் முதலமைச்சர் ரோடோட இறங்கினாங்க. இது மோடி அங்கேயும் சொன்னீங்க. ஆனா இப்ப அசம்பிளி எலெக்ஷன்ல இந்த 2 அசம்பிளிலும் மோடியினுடைய தாக்கம் இருந்தது. நிறைய ரேலிஸ் போனாரு. அதனால சொல்றோம். ஒண்ணு. இன்னொரு விஷயம், தமிழ்நாடு விஷயத்தை பத்தி நீங்க பேசினீங்க. ஏன் கூடாது? இதென்ன ஊழல் வழக்குல சிக்கி இருக்கிறாள், அதை மக்கள்கிட்ட எடுத்துட்டு போக கூடாதா? அது முதலமைச்சராக இருந்தாலும் யாரா இருந்தானே. நாங்கள் ஊழலற்ற ஆட்சியை பத்தி பேசும்பொழுது 2G வழக்கை பத்தியும் இங்க இவங்களுடைய வழக்கு ஜெயலலிதா வழக்கை பத்தி பேசக்கூடாதா? இல்ல, வழக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் எழுதுனா வழக்கு தீர்ப்பு வரத்துக்கு முன்னாடியே, தீர்ப்பு வரத்துக்கு 1 மாதத்துக்கு முன்னாடியே இதுதான் தீர்ப்பா இருக்க போகுது, இதுதான் தண்டனை அப்படிங்கும்போது உங்களுடைய நோக்கம், உங்களுடைய வீக்னஸ் மையப்படுத்தி பல கேள்விகள் பாருங்க. ஐயா அண்ணன், நீங்க ஒரு சீனியர் லீடர். எடியூரப்பா வழக்கு எப்பவோ முடிந்து போன ஒரு டேட்டோட சொல்ற வேண்டாம், திருப்பி அதுக்கு வர வேண்டாம். வழக்குல அந்த லோகாயுக்தா அந்த கேஸ வந்து ஹைகோர்ட் இந்த வழக்கு என்ன கேட்டது நான் பதில் சொல்றேன். அவர் கேட்ட கேள்வி பதில் நீங்க நீங்க சொல்லுங்க. அதாவது 2 விஷயம் இருக்கு. இன்னைக்கு ஜெயலலிதாவுடைய வழக்கு கீழ்மை நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர் அல்ல, இன்றைக்கு அவர் குற்றவாளி என்று நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. அதனால அதை பத்தி பேசக்கூடாது, நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இங்க தீர்ப்பு இல்ல, நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னொன்னு, எங்களுடைய இதை வந்து ஒரு விஷயம், ஒரு அரசியல் கட்சி தன்னை வளர்த்துக் கொள்வது ஒரு ஸ்ட்ராட்டஜி, எதிர்கட்சியில வீக்னஸ் பயன்படுத்துவது ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே. ஒரு
ஒரு அரசியல் கட்சி இப்படித்தான் ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ண எப்படி சொல்ல முடியும்? மோடி அரசாங்கம் குற்றச்சாட்டு இல்லையா? வளர்ச்சிக்கு எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி எங்க கார்த்திக் தான் கேட்க இந்த ஒரு அட்வான்டேஜ் பொசிஷன் அவர்களுக்கு இருப்பதாக நினைக்கிறாங்க. இன்னைக்கு வந்து ஜெயலலிதா சொத்து வழக்கை பற்றி ரொம்ப தாமதமாகத்தான் திமுகவால கமெண்ட் பண்ண முடியுது. மற்ற நிறைய பேர் மேல முக்கியமான பர்சனாலிட்டிஸ் வந்து வழக்குகள் இருக்கு அப்படிங்கும்போது அந்த பிரச்சனை எங்களுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு இல்ல அப்படிங்கும்பொழுது அது தங்களுக்கு அட்வான்டேஜாக அமையும். அது சார்ந்த ஒரு மைலேஜை தாங்க எடுத்துக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். நிச்சயமா மைலேஜ் எடுக்கலாம். ஆனால் நீங்க வந்து இன்னொரு பக்கத்தையும் பார்க்கணும். இப்ப வந்து இடதுசாரிகளும் ஊழலுக்கு எதிரான ஒரு இதை வந்து போராட்டங்களை நாங்க தொடர்ந்து நடத்த போறோம்னு தமிழ்நாட்டில் அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏஏபி இருக்காங்க, மற்ற விஷயங்கள். நீங்க வந்து ஊழலுக்கு எதிரான வாக்குகளை பெறுவதற்கு 3-4 முனைகள் இருந்து நிச்சயம் இதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். இது ஒட்டுமொத்தமா பிஜேபிக்கு மட்டும் போக முடியும்னு சொல்ல முடியாது. இன்னொன்னு ஏஏபி தமிழ்நாட்டில் இடதுசாரிகள் இருந்தாங்க, சிபிஎம் சிபிஐ இப்ப வந்து அது ஒரு அஜெண்டாவா எடுத்துட்டு போறாங்க. இப்ப தீபாவளிக்கு பிறகு அதுக்கான கூட்டங்கள் முயற்சி பண்ணாங்க, முடியாம போச்சு. நான் என்ன சொல்றேன், வெறுமனே ஊழலுக்கு எதிரான பிரச்சாரத்தை மட்டுமே வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி அமைச்சர் முடியுங்கிறது நான் நம்பல. ஏன்னா இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள்ங்கிறது 70கள்ல இருந்து திராவிட கட்சிகள் மேல பல்வேறு இல்ல இங்க அவர் தமிழ்நாட்டு அரசியலை பத்தி சொல்றதுனால இருந்தாலும் கூட தொடர்ச்சியா அவங்க தான் ஆட்சி அமைச்சிட்டு இருக்காங்க. இன்னொன்னு ஊழல்ங்கிறது வந்து இன்னைக்கு வந்து பிரதானமா இடம்பெறுமா 2016 அப்படிங்கறதும் ஒரு கேள்வி இருக்கு. இது வந்து அதாவது இதை மக்கள் ஏற்றுக்கொண்டாங்க நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அதை மட்டுமே வைத்து வாக்களிப்பார்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இன்னொரு விஷயத்தை சொல்ல விருப்பப்படுறது, எனக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம், இந்த மோடி சம்பந்தப்பட்ட விஷயம் வர்றதுனால இப்போ ரீஜனல் பார்ட்டிஸ்ல வந்து ஒரு தனி மனிதரை ஒரு முன்னிலைப்படுத்தி அல்ல அந்த தனி மனிதர் தான் கட்சி அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்து பழகி இருக்கோம். ஆனால் இன்னைக்கு பிஜேபி மாதிரி சித்தாந்த ரீதியாக இருக்கின்ற கட்சியும் கூட ஒரு தனி மனிதரை மட்டுமே மையப்படுத்தி போகுது அப்படிங்கிறது வந்து வித்தியாசமான ஒரு களமா பார்க்க நான் சொல்ல வரல. ஆனால் ஒரு ஒட்டுமொத்த பவர்ஸும் ஒருத்தர்கிட்ட நீங்க வந்து இதாகிறது இருக்கு இல்லையா, சென்டர் ஆகிறது இருக்கு இல்லையா, நீங்க குவியப்படுத்துறது ஒரு பல தலைவர்கள் பல சித்தாந்தங்கள் இருக்கின்ற ஒரு எந்த ஒரு தேசிய கட்சியில நீங்க கம்யூனிஸ்ட்ல அப்படி பார்க்க முடியாது. இவர் தான் இந்த தலைவரை வைத்துதான் நாங்க வாக்கு வாங்குறோம்னு சொல்ல முடியாது. சித்தாந்தத்தை வைத்திருந்த பாஜக சித்தாந்த வாக்குகளை பெரிதாக பெறாது, ஆனால் மோடிங்கிற டெவலப்மெண்ட் தான் பெரிதாகப்படும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்திருக்காங்கிறது ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க. பிஜேபியோட பார்லிமெண்டரி போர்டு தான் முடிவு பண்ணது. இன்னொன்னு எங்களுடைய நிறைய தலைவர்கள் மகாராஷ்டிரால கூட மோடி மாத்திரமல்ல அமித்ஷா வந்தாரு, அத்வானியும் பிரச்சாரம் பண்ணாரு. எல்லாரும் பிரதமர் வேட்பாளர் முன்னிறுத்துறீங்க. இவர் தான் பிரதமர் வேட்பாளர். ஏன் மோடி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அறிவிக்கப்பட்டார் இல்லையா? ஏன் ஒரு சீஃப் ஒரு மாநிலத்தை அரசாங்கத்தை யார் ஆள போறாருன்னு ஹரியானாலயோ இல்லாட்டி மகாராஷ்டிராலயோ மக்களுக்கு நீங்க சொல்லக்கூடாது. என்னும் பொழுது ஒரு பர்சனாலிட்டி மேட்டர்ஸ், அது மாநில அரசாங்கட்டும் இல்லாட்டி மத்திய அரசாங்கமாகட்டும் மோடி மட்டும் தான் ஒரு பிரதான பிம்பம் அப்படிங்கிறது. அதாவது ஸ்ட்ராட்டஜிஸ் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒன்னு அடாப்ட் பண்ணலாம். யூ கேன் நாட் சே இட் இஸ் தப்புன்னு சொல்ல முடியாது. மோடிய பிரதமரா அடாப்ட் வச்சீங்களா, மீதி கட்சி வைக்கலாம், அவங்க ஆள் இருந்தா வைக்கட்டும். மகாராஷ்டிரா உங்களுக்கு ஆள் இல்லையா, ஹரியானால ஆள் இல்லையா? இவர் தான் பாஜக வென்றால், பாரதிய ஜனதா வென்றால் இவர் தான் ஆட்சி அமைப்பார் என்று மக்களுக்கு முன்னாடி சொல்றதுக்கு உங்கள்கிட்ட தலைவர்கள் இல்லையா? நான் சொல்றேன் இட்ஸ் a strategy adopted by the party. சரி, தலைவர்களே சொல்லாம அந்த ஆட்சிக்கே வந்துட்டோம். இப்ப என்ன பண்ண போறீங்க? இல்லங்க, தலைவர்கள் சொல்லல. சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தலைவரே இல்ல, ஆட்சிக்கு வந்துட்டாங்க, மக்கள் போட்டாங்களா? இதுல என்ன பாயிண்ட்னா இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி எந்த குறையும் இல்லை. நான் சுட்டிக்காட்ட விரும்பினது என்னன்னா, ஒரு சித்தாந்தங்கள் வெற்றி பெற ஒரு தனி மனிதனை மையப்படுத்தி ஒரு கட்சியா மாறிடுச்சு. ஆனால் அது பயனளிச்சிருக்கிறது அப்படிங்கிறது அவங்களுடைய வாதம். நான் திரு நாராயணன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். தமிழ்நாடு சார்ந்தே வரும்போது பாஜக மட்டுமல்ல, காங்கிரஸ் சேர்ந்த திரு பி சிதம்பரம் அவர்களும் கூட நாங்கள் தான் அடுத்து ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படிங்கிறார். இது ஒரு பெரிய கனவு இல்லையா? இன்னைக்கு வந்து சமீபத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலாகட்டும் நாடாளுமன்ற தேர்தலாகட்டும் தமிழகத்துல மிக மிக பெரிய வீழ்ச்சியை நீங்க சந்தித்திருக்கும் பொழுது ஆட்சி அமைக்கிற அளவுக்கு எப்படி உங்களால போக முடியும்? அதாவதுங்க, அன்றைக்கு எங்களது தலைவர் சொல்லச்சேவும் சரி, தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு பர்சனாலிட்டி பேஸ்ட் பாலிடிக்ஸ் இருக்கு. அதை மாதிரி கொண்டு வந்து ஒரு தலைவரை முன்னிறுத்தி ஒரு கருத்தை அங்க வைத்திருக்கிறார். ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை ஒன்னும் இல்ல, முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படச்சே, பிஜேபி வந்து ஆட்சி பண்ணணும் நினைச்சே. நாங்கள் தமிழகத்தை ஆட்சி செய்தவர்கள். காமராஜர் என்ற அடையாளத்தை இன்றும் மக்கள் மறக்கவில்லை. காங்கிரசும் காமராஜரும் மறக்கவில்லை என்றால் ஏன் எந்த விதமான நீங்க செய்ய மாட்டீங்க. நீங்க செய்றீங்களா? மத்தவங்க செய்வாங்க உங்க கட்சி, நீங்க செய்ய மாட்டீங்க.
நாடாளுமன்ற தேர்தலில் மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கீங்க, சட்டமன்ற தேர்தலில் பெரும் வீழ்ச்சி. இந்த வீழ்ச்சியில ஆட்சி அமைக்கிற அளவுக்கு யாரும் உங்களோட கூட்டணி சேர்றதுக்கு தயாரா இல்லை. எங்க கூட கூட்டணி வருவார்கள், காலங்கள் மாறும், காட்சிகள் மாறும். ஆனா பிஜேபி இப்ப சொல்றாங்க, பிஜேபிக்கு ஒரு நல்ல பெரிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நான் உங்க நியூஸ்ல நல்லா சிறப்பா சொன்னீங்களே, சுப்பிரமணிய சுவாமி சொல்லிருக்காருங்க, ராஜபக்சேக்கு பாரத ரத்னா கொடுக்கணும். அதுக்காகவே உடனே இன்னைக்கே மக்கள் அவருக்கு தேர்தலில் வாக்கு போடுவாங்க. அது மட்டும் இல்ல, எவ்வளவு சிறப்பாக பண்ணிருக்காங்க மற்ற மாநிலங்கள்ல, இங்கேயே தான் செய்ய போறாங்க. அதிகமான கிரிமினல்ஸ் உள்ள இது யாருன்னா மகாராஷ்டிரால பிஜேபி 2வது இடம், சிவசேனா முதலிடம். கிரிமினல்ஸ் கொண்டு சேர்க்க போறாங்க. அவருடைய இது அப்படிதான். தமிழ்நாடு ஜாதி, மதம், மொழி, உங்களுக்கு நேரம் வரும், உங்க நேரம் குறிக்கிட மாட்டேன். நான் உங்கள் நேரத்தை குறிக்கிட மாட்டேன். அதனால இவர் எப்படி இந்த கிரிமினல்ஸ் கூட்டு வர போறாங்க. மகாராஷ்டிரால என்ன பண்ணாங்கன்னா, அவங்க கொண்டு வந்ததுல 52 பேர் கட்சி மாறிகள். அது தெரியுமா உங்களுக்கு? வெற்றி பெற்றவர்கள் 52 பேர் இந்த கட்சி மாறிகள் பிஜேபியில. ஆயாராம் இதை கொண்டு வரக்கூடிய ஒரு கட்சி எந்த விதமான ஒரு படிப்பது ராமாயணம், இருப்பது பெருமாள் கோயில் அவங்களுக்கு நல்லா பொருந்தும். நான் உங்கள்கிட்ட கேட்ட கேள்வி வேற, நீங்க கொடுத்த பதில் வேற. இன்னொரு முக்கியமான விஷயம், தேசிய கட்சிகள் ஏன் தமிழ்நாட்டில் நிக்க முடியாதுன்னா, இங்க இருக்கிற ரீஜனல் ஆஸ்பெக்ட்ஸ்ல ரீஜனல் பார்ட்டிஸ் தான் அதுக்கான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இவங்களுக்கு அண்டை மாநிலங்களோட இருக்கிற பல்வேறு விஷயங்கள்ல இவங்களால சரியான நிலைப்பாடு எடுக்க முடியாது. அந்த மாதிரி நேரங்கள்ல அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் ஆயிடுவாங்க. அதுதான் மீனவர் பிரச்சனை, இலங்கை பிரச்சனை, காவிரி விவகாரம், பல மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள தேசிய கட்சிகள் பிரச்சனை இருந்து அங்கேயே ஆட்சிக்கு வந்திருக்கிறோம். தமிழ்நாட்டுடைய பல விஷயங்கள்ல தேர்தலுக்கு முன்னாடி நீங்க சொன்ன விஷயங்கள் வாக்குறுதிகள் இதுவரைக்கும் நிறைவேற்றப்படல. அது நிச்சயமாக தனி மீனவர் அமைச்சகம் அமைக்கிறேன்னு சொன்னீங்களே, என்னாச்சு? மீனவர் இலங்கை விவகாரத்துல இந்த நிலைப்பாடு எடுக்கிறேன்னு சொன்னீங்களே, என்னாச்சு? காவிரி விவகாரத்துல இந்த நிலைப்பாடு எடுக்கிறேன்னு சொன்னீங்களே. இந்த கேள்விகள் எல்லாம் பிஜேபி எழும். சுப்பிரமணியன் சுவாமி சொன்ன கருத்துக்கள் உட்பட பல விஷயங்கள்ல பாஜக பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறதும் மாற்று கருத்துல. திரு தமிழரசன், யூ ஹேவ் சம்திங் டு ஆட்? குறுக்கிட விரும்புறீங்க அவங்க பேசும்பொழுது. அதாவது தமிழகத்துல நாங்க ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு பிரகாசமா வந்துகிட்டு இருக்கு, எங்களால முடியும். திராவிட இயக்கங்கள் விழுந்தது, அதிமுக தலைமைக்கு சரிவு ஏற்பட்டிருக்கு. இப்பெல்லாம் தேசிய கட்சிகள் கனவு காணுகிறது. முன்னாடி இருந்த உள்துறை அமைச்சர், நிதி அமைச்சர் சிதம்பரம் பேசுறாரு. இப்ப தேசிய பாஜக செயலாளர் முரளிதர் ராவ் பேசுறாரு. இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா அரசியல் வெற்றி என்பது இதோ ஒரு தொங்கும் தோட்டத்திலே பூக்கிற பூக்கள் அல்ல, கனிகள் அல்ல. அது விதை தூவப்பட்டு வேர்கள் விளைந்து அது மரமாகி செடியாகி கொடியாகி மரமாகி பூ, அப்படிதான். மாற்று இல்ல. அதற்கான வாய்ப்பு இந்த தேசிய கட்சிகளுக்கு தமிழகத்தில் கிடையவே கிடையாது. நேர்கள்ட்டையும் கேட்டிருக்கோம், தமிழகத்தில் சாத்தியமா பாஜகவின் எழுச்சி? நேர்களுடைய பார்வை என்ன? பார்த்து தமிழகத்தில் சாத்தியமா பாரதிய ஜனதாவுடைய எழுச்சி என்ற கேள்விக்கு ஆம் சாத்தியமே என்று 38%, இல்லை சாத்தியம் இல்லை என்று 52%, தாமதமாகும், சாத்தியமாகலாம் ஆனால் அதற்கு காலம் பிடிக்கக்கூடிய விஷயம், 2016 உடனே நடக்கக்கூடிய விஷயம் அல்ல என்று 10% சொல்லியிருக்கிறார்கள். சாத்தியம்தான் என்று 38%, இல்லை என்று 52%, தாமதமாகும் என்று 10% சொல்லியிருக்கிறார்கள். சாத்தியமாகாது என்று சொல்லவர்கள் தான் பெரும்பான்மை 52% என்றாலும் கூட ஆம் என்று சொன்ன 38% கணிசமானவர்கள் அப்படிங்கறதையும் நாம் பார்த்தாக வேண்டும். அது சாத்தியமா? பல்வேறு ஃபேக்டர்ஸ்கள் இருக்கின்றன. தேசிய கட்சி இங்கு எழுச்சி பெறத்துக்கான சூழ்நிலை 67க்கு பிறகு இல்லை. உடனடியாக சாத்தியமாக கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதா? 2016 சாத்தியமா? பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. பொறுத்திருந்தான இவற்றுக்கெல்லாம் விடை தேட வேண்டும். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு சேக்கு தமிழரசன் அவர்களுக்கும், திரு கே ஜி ராகவன் அவர்களுக்கும், திரு கார்த்திகை செல்வன் அவர்களுக்கும், திரு நாராயணன் அவர்களுக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி கூறி இந்த தருணத்தில் விடைபெறுகின்றோம். வணக்கம்.